இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. சில சாட்சிகளுக்காக நானும் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு அற்புதமானவர். எவ்வளவு சாட்சிகள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவருக்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக. நான் இன்னைக்கு உங்களோடு பேச போகிறது பேசுகிற தெய்வம் என்கிற தலைப்புல பேசலாம்னு நினைக்கிறேன். பேசுகிற தெய்வம், நம்முடைய தெய்வம் பேசுகிறார். ஹல்லேலூயா. எங்கேயோ பேசினார்னு அல்ல, எப்பயோ பேசினார்னு சொல்லல. நம்முடைய தெய்வம் இன்னைக்கு உங்களோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவர். நம்முடைய தெய்வம் பேசுகிற கர்த்தர். நாங்கள் ஆராதனை செய்கிறவர். சங்கீதம் 115 சொல்லுகிறது, அவருக்கு வாயிருந்தும் சிலதுகள் பேசாதுன்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அது இல்ல என்னுடைய பிரசங்கத்துக்கு. சிலதுங்க கால் இருந்தும் நடக்காதான், சிலதுங்களுக்கு தொண்டை இருந்தும் கத்தாதான். சங்கீதம் 115 அப்படி இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா சரி, கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. அப்படிதான் இருக்கு பாஸ்டர். நடுவுல உள்ளவங்களுக்கு கையில எல்லாம் பைபிள் இல்லையா? பரிசுத்த வேதாகமம் இல்லையா? பைபிள் நெத்து சர்ச்சுக்கு வரும் பொழுது தயவு செய்து பைபிளை கொண்டு வாருங்கள். சபாවට එනකොට කරුණාකරලා දෙවියන් වහන්සේගේ වචනේ අරගෙන එන්න. எங்க தங்கச்சிக்கு எழுத வாசிக்கவே தெரியாது, அத்தனை தடவை சொல்லிட்டேன். මගේ නංගිට ඇවිල්ලා කියවන්න කරන්න දන්නේ නැහැ. මම බොහෝ වතාවක් කියලා තිබෙනවා. சின்ன பிள்ளைங்க நீங்களும் பைபிள் வச்சிருந்தா கொஞ்சம் திருப்புங்க. பொடி අය බයිබලේ තියාගෙන ඉන්නවා නම් අනිවාර්යයෙන් ඔබ දරුවන් පෙරලන්න ඕනේ. நீங்க வாசிச்சங்கன்னா நாங்க சர்ச்சில டாக்ஸ் அடிக்க மாட்டோம், வாசிங்க. ඔබ කියවුවා කියලා ඔබගේ சர்ச் එකේ டாக்ஸ் ගන්න නැහැ. ඒ නිසා කියවන්න. என் தங்கச்சிக்கு மூணு பாஷையில ஒரு பாஷையும் தெரியாது, விட்டுருங்க. மகே நாங்கிட்ட பாஷாவல එක பாஷா. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? මොනවාද පුදුමේ දන්නවද? ஹalleluya. கொஞ்சம் அப்படியே தலை நிமிர்ந்து பாருங்க பாப்போம். என்ன ஆச்சரியம் தெரியுமா விஜிதா? මොකද පුදුමේ දන්නවද විජිතා? தங்கச்சிக்கு வேலைக்கு போகலையும் பைபிள் கொண்டு போவா. மகே நாங்கி பைபிள் වැඩට යනකොටත් බයිබලය. மார்க்கெட்டுக்கு போனாலும் பைபிள் கொண்டு போவா. மார்க்கெட்டுக்கு යනකොටත් බයිබලය. சர்ச்சுக்கு கொண்டு போனாலும் பைபிள் கொண்டு போவா. சர்ச்சுக்கு යනකොටත් බයිබලය. வாசிக்க தெரியுதோ இல்லையோ விட்டுருங்க. කියවන්න පුළුවන්ද දන්නවද? அவ போற எல்லா இடத்துக்கும் ஒரு பரிசுத்த வேதாகமத்தோட அவர் போய் கொண்டிருப்பார். எனக்கு இந்த செய்திக்கு போகும்போது நான் இத அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு ஏஓஜி சர்ச்சில் ஒரு பாஸ்டர் தெரியும், அவரோட பேரையும் நான் மறந்துட்டேன். அவர் பலங்கொட அம்பலங்கொட அங்க எங்கேயோ கொஞ்சம் அந்த தூரத்துல தான் ஊழியம் செய்யறாரு. யாராவது நான் சொல்ற ஸ்டோரியை கண்டுபிடிச்சிட்டு அவரோட பேர் தெரியும்னா தயவு செய்து சொல்லிருங்க. මං කියන කතාව ඔබ දන්නවා නම් ඔබ එයාගේ නම දන්නවා නම් කියන්න. ஒரு தமிழ் பாய், ඒක දෙමළ කෙනෙක්, ரொம்ப கருப்பா இப்படி தான் இருப்பாரு. කළුයි අර කෙට්ටු කෙනෙක් இப்படி தான் இருப்பாரு. ඒ වගේ තමයි ඉන්නේ. பாச மோசஸ்க்கு ஞாபகம் தெரியுமா? ஒரு கேம்ப் ஒன்னு கோல்ல வைக்கக்குள்ள அவர் வந்திருந்தார். பாச மோசஸ் மතකද? பேரு ஞாபகமா? காலே මේකත් තියෙනකොට ආවා. இப்படி தான் இருப்பாரு. මේම තමයි ඉන්නේ. எனக்கும் அவரை தெரியாது. මටත් දන්නේ නැහැ. அவர் நார்மலா வந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு. ඇවිල්ලා පුටුවක වාඩි වෙලා ඉන්නවා. நான் கேட்டேன் எனத்துக்கு வந்திருக்கங்க. මම ඇහුවා මොනාටද ආවේ කියලා. எனக்கு வெக்கமா போயிட்டு මට ලැජ්ජාවට நான் தான் பிரீச்சர்னு சொன்னாரு. එයා කිව්වා මම තමයි දේශකයා කියලා. நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். මම ගොඩාක් අවමානයකට அவரை நானே கூட்டிட்டு வந்து ஒரு நாற்காலியில முன்னுக்கு உட்கார வச்சேன். මම තියාව ගෙනල්ලා ඉස්සරහ පුටුවක වාඩි. சும்மா அந்த கொஞ்சம் நிறத்திலையும் குறைவு, பாட்டிங் அடுவி,
அவர் இப்படிதான் ஒல்லியா இருந்தாரு. ගොඩක් කෙට්ටු කෙනෙක්. டை இருக்கல்ல, ටයි එකක් නැහැ. கோட் இருக்கல்ல, කෝට් එකක් නැහැ. சும்மா இப்படி இப்படி அப்படி பறந்துட்டு வந்தாரு தலைய. මේම තමයි කොණ්ඩේ පීරලා නිකන් හිටියේ. பேச ஆரம்பிச்சாரு இல்லையா? කතා කරන්න පටන් ගත්තා. பேச ஆரம்பிச்சாரு இல்லையா? කතා කරන්න පටන් அவர் ஒரு ගත්තා. சாட்சி சொன்னாரு. එයා சாட்சிයක් කිව්වා. நான் ஒரு கொழும்புல கோல்ட் ரோட்ல ஒரு வீட்ல வேலை செஞ்ச ஒரு பையன்னு சொன்னாரு. එයා කිව්වා මම ගෝල් රෝඩ් එකේ ඇවිල්ලා එක නිවසක அவர் வேலை செஞ்ச ஒரு பையன். யாருக்காவது ஞாபகம் வந்தா பேரை சொல்லிருங்க. කාටරි නම දන්නවනම් කියන්න. එයා නිවසක රැකියාවක් කරපු කෙනෙක්. அந்த நேரத்துல அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். ඒ වෙලාවේ යේසුස් වහන්සේ පිළිගත්තා. கொல்லுப்பிட்டியில 6th லேன்ல ஏஓஜி முத ஊழியம் நடக்குது. கொல்லுப்பிட்டிய 6th லேன் එකේ ஏஓஜி சபாව அவர் சர்ச்சுக்கு போனாரு. சிஸ்டர் இந்திராணி சிஸ்டர் அவர் சர்ச்சுக்கு போனாரு. එයා சர்ச் එකට ගියා. அவருக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்களாம். එයාට බයිබලය දුන්නා. அவர் எல்லா மீட்டினுக்கும் பைபிளை தூக்கிட்டு போவாரா. එයා සෑම மீட்டிන් එකටම බයිබල அவர் උස්සගෙන கையில பைபிள் இருக்கிறத பார்க்கிற நேரம் மீட்டிங் செய்றவர் வாசிங்கன்னு சொல்லிட்டாரா. එයා බයිබලේ අතේ තියාගෙන ඉන්නවා. දැකලා மீட்டிங் කරන කෙනා කිව්වලු அவர் எழும்பி சொன்னாரா, எனக்கு வாசிக்க எழுத எனக்கு தெரியாது, நான் படிப்பில்ல, ஒரு வீட்ல சட்டிபானம் கழுவிட்டு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாரா. එයා නැගිටලා කිව්වලු මට බයිබලේ කියවන්න දන්නේ නැහැ. මම නිවසක වළම්පිඟන් හොදන්නව කෙනෙක් ඇඩේට ජීවත් වෙනවා. அவர் கடைசி அவருடைய சாட்சி சொல்றாரு. එයාගේ සාක්ෂිය කියනවා. இன்னைக்கு ஒரு பெரிய காங்கிரிகேஷன். එයා දැන් විශාල කොන්ග්‍රිගේෂන් பெரிய சர்ச், විශාල සභාවක්. ஓ ஹalleluya ஹalleluya. அவருடைய பிரசங்கங்கள் மிக ஆச்சரியமா இருக்கு. එයාගේ දේශනාවන් පුදුමව තිබෙනවා. அவருடைய பிள்ளைகள் இந்த வெஸ்லில தான் படிச்சாங்க. එයාගේ දරුවන් ඔක්කොම වෙස්ලි. அவருக்கு அமெரிக்காவுல இருந்து ஒரு கால் வந்துச்சாம். එයා ඇමරිකාවෙන් කෝල් நீ எங்க அமெரிக்காவுக்கு வந்து ஊழியம் செய்றியான்னு சொல்லி. ඇමරිකාවට ඇවිල්ලා සේවය அவர் சொன்னாரா, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது, எனக்கு வாசிக்கவும் தெரியாது, அதனால நான் வர மாட்டேன்னு சொன்னாரா. කිව්වලු ඉංග්‍රීසි දන්නේ නැහැ, මට කියවන්න දන්නේ නැහැ, ඒක නිසා මම එන්නේ இன்னும் නැහැ. இன்னும் ஞாபகம் வரலையா? තාමත් මතක ආවේ නැහැ. நானும் மறந்து தான் இருக்கேன், தெரியாம தான் ட்ரை பண்றேன். எங்கயாவது ஏஓஜி சர்ச்சில் போயிட்டு கேட்டு பாருங்க. ஏஓஜி சபா கிலா அவரோட பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க. அவர் சொல்ற வீட்ல மனைவி பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாராம். அவருக்கு ஒண்ணுமே புரியாதா. யா දරුවන් භාර්යාව ඉංග්‍රීසි කතා කරනවා. அவர் ஒன்னு சொன்னாரு, போற எல்லா மீட்டினுக்கும் வாசிக்க தெரியாது, நான் பைபிளை தூக்கிட்டு போறேன். මම යන්නව සෑම මීටින් එකකට බයිබලය කියවන්න දන්නේ නැහැ. නමුත් මම අරගෙන நான் வாஞ்சிக்கு அந்த சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு போக இன்வைட் பண்ணிருக்காங்க, போக டைம் இல்லாம இருக்கிறேன். නම මට එක දවසක් ඉන්වයිට් කරලා දෙවෙනවා. නමුත් මට යන්න වෙලාවක් නැහැ. பெரிய large congregation. විශාල சிலவங்க சொல்றாங்க அதுதான் ஏஓஜிட பெருசான்னு என்கிட்ட கேக்குறாங்க, எனக்கு தெரியாது. මම දන්නේ නැහැ ඒஓජිගේ ලොකුම සභාවද කියලා මම දන්නේ නැහැ. ஹalleluya 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 ஹalleluya. வேதத்தை சுமக்க ஆரம்பிங்க. ඔබ දේව වචනේ උස්සන්න இப்ப පටන් ගන්න. சங்கீதத்துல சொல்லப்படுகிறது, මේ ගීතාවලිය පොතේ කියනවා சில காரியங்கள் பேசாதா, සමහර දේවල් වලට කතා කරන්න தொண்டை බෑ. இருந்தும் கத்தாதா, කටවල් තිබෙනවා கை කතා இருந்தும் කරන්න. பிடிக்காதா, අත් තියෙනවා නම් கால்கள் இருந்தும் நடக்காதா, පාද තිබෙනවා නම් வாய் කතා இருந்து කරන්න பேசாதா. කතා කරන්න බෑ. யாருக்காவது කට තිබිලා. ஸ்கிரீன்ல போட முடியுமா சங்கீதம் 115? ගීතාවල 115 ஆனா දාන්න. நான் சொல்ல வாரேன், නමුත් මම එකක් කියනවා. நம்முடைய தெய்வம் பேசுகிறவர். නමුත් මම දෙයක් කියනවා. මාගේ දෙවියන් ஹalleluya. කතා කරන්නව දෙවියන් நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். අපගේ දෙවියන් වහන්සේ කතා කරන්නව දෙවියන් වහන්සේ. சிலதுங்க கை இருந்து பிடிக்காது. සමහර ඒවා අත් තියලා තලන්න நம்முடைய බෑ. தேவன் நீ பிள்ளையா போற நேரம் கைய அவரு கை இருக்கு, அவர் உன்னை பிடிப்பாரு. ඔබගේ දෙවියන් වහන්සේට දැක් තිබෙන උන්වහන්සේ ඔබ අල්ල நீ ගන්නවා. பிழை செய்யற நேரம் உன்னோட பேசுவாரு. ඔබ වැරදි කතා කරන මොහොතේදී ඔබ அவர் உன்னோடு நடப்பாரு. උන්වහන්සේ ඔබ සමග ඇවිදිනවා. அதான் சொல்ற நம்முடைய ஆண்டவர் இயேசு ஜீவன் உள்ள பேசுகிற நடக்கிற தொடுகிற எங்களோடு இருக்கிற ஆண்டவரை நானும் நீங்களும் இன்னைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ඒ නිසා දදම අද දවසේ ඔබට මම කතා කරන අපි නමස්කාර කරන්නව දෙවියන් වහන්සේ කතා කරන්නව ස්පර්ශ කරන්නව අප සමග එන්නව ඒ දෙවියන් වහන්සේට அவர் எப்படி எல்லாம் பேசுவாரு. උන්වහන්සේ කොයි විදියට ஒரு කතා කරනවා. பாயிண்ட் மட்டும் இன்னைக்கு டைம் இருக்கிற நேரத்துல சொல்லிட்டு එක முடிக்கிறேன். කාරණාවක් පමණ මගේ වෙලාව තිබෙන වෙලාවකට කතා කරනවා. හalleluya. மல்கியா 4ஆம் அதிகாரம் මලාකී 4 වෙනි පරිච්ඡේදයේ கடைசி 2 வார்த்தை. අන්තිම පද දෙක. கரபஷந்துரல்லரா. ஓ யாராவது சீக்கிரம் வாசிங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க பாப்பா. மல்கியா கடைசி அதிகாரம் கடைசி 2 வார்த்தை நீங்கள் இணைவு. පරණ ගිවිසුමේ අවසාන පොත අවසාන පද දෙක.
நான் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல கடைசி வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். අද දවසේ මම පරණ කිවිසුමේ අවසාන පොතේ අවසාන පද දෙකෙන් මම පටන් ගන්නවා. கடைசியா இந்த வார்த்தையை சொல்லி முடிந்த பின்பு මේ අවසානයේ මේ වචනේ කියලා ඉවරනාන් පසු 400 வருடம் ஆண்டவர் பேசல. අවුරුදු 400ක් ස්වාමින් වහන්සේ කතා කරේ. இந்த வார்த்தைக்கும் මේ වචනයට நான் சொல்ல போற வார்த்தைக்கும் 400 years 400 வருடங்கள் உண்டு. මේ මම කිව්වා මේ කිව්වා මේ වචනයටත් මම කියන්න යනවා වචනයටත් අවුරුදු 400ක පරතරයක් තිබෙනවා. 400 வருடங்களாய் 400 வருடங்களுக்கு முன்பு கடைசியா பேசி முடிச்சிட்டாரு. අවුරුදු 400කට ප්‍රථම දෙවියන් වහන්සේ අවසානයේ කතා කළා. அந்த மல்கியாவுக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கும் கிட்டத்தட்ட about 400 years 400 வருடங்கள் உண்டு. මලාකි පොතටත් ඒ වගේම මතෙව් පොතටත් අවුරුදු 400ක කාලයක් නැත්නම් පරතරයක් තිබෙනවා. ஏன் ஆண்டவர் பேசல? ඇයි දෙවියන් වහන්සේ பேசிட்டு இருந்தவர் ஏன் பேசல? කතා කරගෙන හිටියව பேசினவர் ஏன் பேசல? කතා කරපු දෙවියන් වහන්සේ ඇයි කතා அந்த නොකරේ? காலத்தை நாங்க சொல்றோம் இருண்ட அந்த 400 வருடம் இருண்ட காலம், மௌனத்தின் காலம், அமைதலின் காலம்னு சொல்லி நாங்க சொல்றோம். අපි ඒ කාලයට අවුරුදු 400 කාලයට කියනවා එක නියඬ කාලය, අඳුරු කාලයක් කියලා අපි බොහෝ වෙලාවට ඒ ගැන කතා කරනවා. ஆண்டவர் பேசி பேசி பார்த்தாரு. දෙවියන් වහන්සේ කතා කළා බැලුවා. இவங்க கேக்குற பாடே இல்ல. මේ අසන පාඩක් නෑ. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிடிச்சு சொல்றாரு. ස්වාමීන් වහන්සේ අනාගත වක්තරුන් අල්ලලා இந்த කියනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் கொஞ்சம் கேக்குற பாடு இல்ல. මේ ඉස්රායෙල් සෙනග දෙවියන් වහන්සේගේ අඬට ඔවුන් කීකරුවෙන් නැත්නම් ඔවුන් කියන දෙයක් අසන්න නැති සෙනගක් எனக்கு தெரியாது சரியா ஆண்டவர் கொஞ்சம் கோபத்துல இருந்தாரோ. මම හරියට දන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ කාලය තුල කෝපෙන් ஏன் සිටියද? இத சொல்லிட்டு ஒரு 400 வருடத்தை நீட்டி விட்டுட்டாரு. ඇයි දෙවියන් වහන්සේ මේ වචනේ කියලා අවුරුදු 400 කාලයක් උන්වහන්සේ නියඬව සිටියේ? ஆனா ஆண்டவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். සමහර විට එකත් දෙවියන් වහන්සේ අමාරු වෙන්නේ. ஆண்டவருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். ස්වාමීන් වහන්සේට ඒක අමාරු ஐயோ වෙන්නේ. என் பிள்ளைகளோட பேசி நான் 400 வருடங்கள் ஆகிட்டு. මම සෙනග දරුවන් සමග කතා කළ අවුරුදු 400 කාලයක් වෙලා තිබෙනවනේ. எல்லாரும் உங்களுக்கு ஒரு கோபம் போகலாம். සමහරවිට ඔබලත් කෝපය யாரையாவது 2 பேரை முன்னுக்கு கொண்டு வரவா இப்ப? කවුරු හරි දෙන්නෙක්ව ගේන්නද ඉස්සරහට? திருன்னு யாரு முழிக்கிறவங்களோ அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். கோபம் வந்தா என்ன செய்வாங்க? කවුද අමුතු විදියට බලන්න ඒගොල්ලන් ඉස්සරහට ගෙන ආන කෝපය. சரி உங்களுக்கு கோபம் வந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்டா ඔයගොල්ලන් කේන්තියේ ගියොත් මොනවද කියන්නේ? சிலவங்க சொல்லுவாங்க நான் கத்திட்டு போவேன். සමහර අය කියනවා මං කෑගාගෙන යනවා. சிலவங்க சொல்லுவாங்க நான் சாப்பிடாம இருப்பேன். සමහර අය කියනවා කන්න නැති වෙනවා. சிலவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. සමහර අය ගෙද දාලා சிலவங்க சொல்லலாம் நான் அமைதலா இருப்பேன். සමහර අය කියන්න බුල මම නිහඬව සිටිනවා. உங்களை பார்த்தா நான் என்னத்தை எடுக்கலான்னு எனக்கு புரியல. ඔයගොල්ලන් බැලුවම පස්සේ මම මොකද්ද මේකෙන් ගන්න කියලා දන්නේ නැහැ. ஆண்டவருக்கு கொஞ்சம் கோவமா தெரியாது. ස්වාමීන් වහන්සේ ටිකක් කේන්තිද දන්නේ නැහැ. அவர் பேசல. දෙවියන් වහන්සේ කතා කරේ නැහැ. கொஞ்சம் அமைதலா விட்டுட்டாரு. ටිකක් නිහඬව සිටියා. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு. දෙවියන් වහන්සේ අන්තිමට වචනයක් இந்த இடத்துல கடைசியா பேசின வார்த்தை யார குறிச்சுன்னு சொன்னா කාග ගැනද මේ අන්තිමට කතා කරව වචනය? ஜான் தி பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானகனை குறித்து தான் பேசப்படுகிறது. லாஸ்ட் வேர்ட். தி லாஸ்ட் வேர்ட். මේ අන්තිම පදය ඇවිල්ලා යෝහන් බෞතිස්ත ගැන කතා කරා. அவனை சொல்லிட்டு இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் க்ளோஸ். මේ යෝහන් බෞතිස්ත ගැන කතා කළා දෙවියන් වහන්සේ මේ පරණ කිවිසුම අවසන් කරා. தி ஜான் தி பேப்டிஸ்ட் මේ යෝහන් யோவான் බෞතිස්ත ஸ்நானகனை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 400 வருடங்களுக்கு முன்பு சொல்லிட்டு ஆண்டவர் நிறுத்திடுறாரு. அந்த 400 years ago 400 வருடங்களுக்கு முன்பு பேசினது அப்படியே அமைதலா இருந்தது. යේසු දෙවියන් වහන්සේගේ වචනේ උන්වහන්සේ මේ යෝහන් බෞතිස්ත ගැන අවසානයේ උන්වහන්සේ වචන කතා කරලා උන්වහන්සේ අවුරුදු 400 කාලයක් උන්වහන්සේ නිහඬව නිශ්ශබ්දව සිටිනවා. தேவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். දෙවියන් වහන්සේ බලා සිටිනවා. அவர் சொன்னதை மறக்கிறவர் அல்ல. උන්වහන්සේ කිව්ව දේ අමතක නොකරන. அவர் சொன்னதை උන්වහන්සේ කිව්ව දේ ஹலோ எல்லாம் என்ன பாருங்க. හලෝ ඔබ සීල් දෙනා මාව சொன்னதை උන්වහන්සේ කිව්ව දේ அவர் மறக்கிறவர் அல்ல. උන්වහන්සේ මතක නැති காலம் எவ்வளவு போனாலும் කාලය කොච්චර ගියා அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர் என்பதை இந்த காலவேளை the world இடும் சபையை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். උන්වහන්සේ කිව්ව දේ උන්වහන්සේ ඉෂ්ට කරන්නව දෙවියන් වහන්සේ ඇටියට සිටිනවා කියන දේ ලොව මේ දේව සභාවේ සෙනග බලලා அவர் மறக்கிறவர் அல்ல. උන්වහන්සේ මතක නැති නොකරන ஹalleluya හalleluya හalleluya. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்,
இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே ஹோ உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? மனுஷனை கட்டி இழுக்கு அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷனை கட்டி இழுக்கு அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிம் உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? தாயை போல உணவு கொடுத்தவரே, தகப்பனை போல என்னை சுமந்து சென்றவரே. தாயை போல சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவர். தகப்பனை போல சுமந்து செல்லவரே. எப்ராஹிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி எப்ராஹிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? செல்ல பிள்ளையா உங்கள் மடியில் தவழ்ந்தீரே, எதுவும் என்ன செல்ல பிள்ளையா எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எப்ராஹிமே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடும்? எப்படியே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை எப்படி கைவிடு? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடு? லலலல பாபா எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? அந்த
ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ස්වාමින් වහන්සේ එක වචනයක් කියලා අවසන් இந்த 400 வருடமாய் මේ අවුරුදු 400 කාලය තුල ஆண்டவருக்கு ஒரு வேதனை இருந்துச்சு. ස්වාමින් වහන්සේට යම් වේදනාවක් තිබුණා. நான் என் பிள்ளைகளோட பேசாம இருக்கிறேனே, මගේ දරුවන් සමග මම කතා නොකර என் සිටිනවා. ஜனங்களுக்கு நான் வெளிப்படாம இருக்கிறேனே. මගේ සෙනගට මම එළිදරව් නොවි அது සිටිනවා. இருண்ட காலம், ඒක අඳුරු කාලයක්. அது மௌனமான ඒක காலம், නියඳ කාලයක්. வெளிப்பாடு இல்லாத ඒක காலம். එළිදරව් නොතිබුණා වූ කාලයක්. ஆண்டவருக்கு இப்ப என்ன செய்வது? ස්වාමින් වහන්සේ දැන් කුමක්ද ஆனா කරන්නේ? ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ස්වාමින් වහන්සේ එක වචනයක් කියනවා. அவன் வந்து அவன் என்னது அந்த வார்த்தையை வாசிங்க. தகப்பனுடைய இருதயத்தை போல பிள்ளைகளுக்கு திருப்புவான். கடைசி வார்த்தை ஆமென். வாசிங்க. தேவன் சொல்ற ஒரு எலியாவை போல ஒரு மனுஷன் கடைசியில வர போகிறான். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන අවසන් කාලයේ එලියාවෙන් இப்ப මනුෂ්‍ය அது நிறைவேறாமல் இருக்கிறது. ඒක දැන් සම්පූර්ණ නොවි 400 வருடங்கள் கடந்து போய்விட்டது. අවුරුදු 400 කාලයක් ගත වෙලා තිබෙනවා. ஹalleluya. நான் லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துல இந்த ஸ்டோரிக்குள்ள கொண்டு போக ලූක් விரும்புறேன். සුභාරංචියේ පළවෙනි පරිච්ඡේදය මම ඒ කාරණාවට නැත්නම් ස්ටෝරි එකට ගෙන எனக்கு යනවා. எல்லாம் பேச முடியாது. ஏற்கனவே ஒரு நாள் நான் உபவாச கூட்டத்துல கொஞ்சம் இத குறித்து நான் பேசி මම இருக்கிறேன். මීට ප්‍රථම නිරාරය ආඥාව මේ ගැන කතා කරලා තිබෙනවා. සමහර දේවල් මම තව මීට වැඩිය කතා කරන්නේ නැහැ. இப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு දෙවියන් වහන්සේ තමන්ගේ වචනේ ඉෂ්ට කරන පිණිස ஒரு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா? ස්වාමින් වහන්සේ කිව්ව නේද? ஒரு மனுஷன் வருவான், එක මිනිසෙක් එනවා. அந்த ஜான் தி பேப்டிஸ்ட குறித்து சொல்லிட்டாரு. යෝහන් බෞතිස්ත ගැන දෙවියන් වහන්සේ இப்ப වචනේ කිව්වා. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? දැන් ස්වාමින් වහන්සේ කුමක්ද කියන්නේ? 400 வருடங்களுக்கு பின்பு අවුරුදු 400 කාලයක தேவன் முதலாய் දෙවියන් වහන්සේ පළවෙනි தேவன் முதலாய் දෙවියන් වහන්සේ පළවෙනි பேசுகிறதை தான் நான் உங்களோடு சொல்ல දෙවියන් விரும்புகிறேன். වහන්සේ කතා කරන එක තමයි මම දවස් කියන්න කැමති වෙන්නේ. ஹalleluya. லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். ලූක් සුභාරංචියේ පළවෙනි පරිච්ඡේදයේ ஹalleluya. ஹalleluya. ஒரு குடும்பத்தோடு ஆண்டவர் එක பேசுகிறார். පවුලක් සමග ස්වාමින් වහන්සේ කතා யார் அந்த කරනවා. குடும்பம்? කවුද මේ පවුල? வயதான 2 මේ பேர். වයසට ගියා වූ දෙදෙනෙක්. வயதான 2 பேர். වයසට ගියා වූ ஓ දෙදෙනෙක්. சகரியா, සකරියා அவருடைய மனைவியினுடைய பேர் எலிசபெத். එයාගේ භාර්යාවගේ නම அவங்க එලිසබෙත්. கொஞ்சம் இல்ல நல்ல வயசானவங்க. ඒගොල්ලෝ පොඩ්ඩක් නෙමෙයි බොහෝ වයසට இப்ப ගියා වූ අය. தேவன் 400 வருடத்திற்கு பின்பு දෙවියන් වහන්සේ දැන් අවුරුදු 400 நான் திரும்ப பேசணுமே, නැවත මම කතා කරන්න நான் ඕනේ இப்படி இருந்தா சரி මම මේ வராது, විදියට හරියන්නේ නැහැ நான் නේ. சொன்னதை நிறைவேற்றணுமே මම කියවු දේ ඉෂ්ට කරන්න என்று ඕනේ නේද? சொல்லி தேவன் ஒரு ஓல்ட் கப்பல், ஒரு வயதான ஹalleluya பிள்ளை இல்லாத ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறத வேதத்துல வாசிக்கிறோம். දෙවියන් වහන්සේ ඒක අවුරුදු 400 කාලයකට පසු උන්වහන්සේ කතා කරන්න ඕනේ නිසා වයසට ගියා වූ වයෝවෘද්ධ දෙදෙනෙක් සමග නැත්නම් මනුස්ස දෙදෙනෙක් සමග උන්වහන්සේ කතා කරන්න அவங்க පටන් ගන්නවා. எப்படிப்பட்டவங்களா? அவங்க எப்படிப்பட்டவங்களா? ඒගොල්ලෝ කොයි වගේ දෙනෙක්ද? ஓ ஹalleluya. ரபஹாராவது வசனம் 6 වෙනි පදය 5ல இருந்து வாசி அம்மா. இப்ப இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்களா? මේ දෙදෙනා දැන් කොයි වගේ දෙනෙක්ද? அவங்களோட வாழ்க்கையில குறை இருந்துச்சு. ඒගොල්ලෝ පවුලේ එක අඩුවක් තිබුණා. அவர்கள் இருவரும் அப்படிதான் வேதம் சொல்லுது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், the whole couple, ஒரு வயதானவர்கள் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்கள் நடந்து தேவனுக்கு முன். இந்த இடத்துல வெளிப்பாடெல்லாம் இருக்கல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. මේ දෙදෙනාම හොඳ වයසට ගියා වූ දෙදෙනෙක් දෙවියන් වහන්සේ වචනේ කිය දෙදෙනාම ස්වාමින් වහන්සේ කියලු ආඥා නියෝගවල නිර්දෝෂව ඇසිරීමෙන් සිටියා වූ ஆனா දෙනෙක් මෙතන එළිදලව් ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறாங்க. නම දෙවියන් වහන්සේ සමග ලං වෙලා සිටිනවා. அது ஒரு வேற சப்ஜெக்ட். ඒක වෙන ஆனா வேதம் subject එකක්. சொல்லுது
ඒ දෙවියන් වහන්සේ වචනේ කියනවා அவங்களுக்கு குறை இருந்துச்சு. ඒ දෙදෙනාට අඩුපාඩු அவங்களோட வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லாத ஒரு குறை. ඒ දෙදෙනායි පෞල් ජීවිතයේදී இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில ஏதாவது குறை අද இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ යම් ஆனா අඩුපාඩුවක් තිබෙන්න පුළුවන්. அவங்க அந்த பிரச்சனை இருக்கிற நேரம் ඒ දෙදෙනාම මේ ප්‍රශ්නේ තිබෙන මොහොතේදී ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை செய்து கர்த்தருக்குள் அவர்கள் நீதிமான்களாய் வாழ ஆரம்பித்தார்கள். නමුත් මේ ஹalleluya. දෙදෙනාගේ ජීවිතේ අඩුපාඩු තිබෙද්දී දෙවියන් වහන්සේගේ ආඥාවන් නියෝගවලටත් ඒ වගේම කීකරු වෙලා නිර්දෝෂව ධර්මිෂ්ඨව ජීවත් உங்களை වුණා. பார்த்து சொல்றேன், ඔබ බලලා මං කියන්න பிரச்சனை இருக்கலாம், ප්‍රශ්න තිබෙන්න පුළුවන්. போராட்டம் இருக்கலாம், පොරබැදීම් තිබෙන්න ஆனா පුළුවන්. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட எல்லா கட்டளையின் நியமங்களின் படி செய்து தேவனுக்கு முன்பாய் நீதிமான்களாக இருந்தார்கள். ඔබගේ ජීවිතේ බොහෝ ප්‍රශ්න තිබෙනවා, කම්ගටොළු තිබෙන්න පුළුවන්. මේ දෙදෙනාටත් අඩුපාඩු தேவனுக்கு ප්‍රශ්න முன்பாய் තිබුණා. දෙවියන් වහන්සේගේ නියෝගවලට කීකරු වෙලා என் ஆண்டவருக்கு முன்பாய் நீதிமான்களாக இருந்தார்கள். අද දෙවියන් වහන්සේගේ ඉදිරියේ වුන් ධර්මිෂ්ඨව வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு. දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසනවා ධර්මිෂ්ඨයට බොහෝ පීඩාවන් තිබෙනවා. பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. භක්තිවන්තව ජීවත් වෙන්න සිතන්නව නැත්නම් සිතින් සිතන්නව අයට පවා நம்முடைய පීඩාවක් වෙනවා வாழ்க்கை කියලා குடும்பத்துல කියනවා. போராட்டம் இருக்கலாம். ඔබගේ ජීවිතේ පොරබැදින් තිබෙන්න පුළුවන්. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ඔබගේ පවුලේ වාතාවරණය කොහොමද තිබුණා? உங்களை பார்த்து சொல்றேன், ඔබ බලලා කියන්නම්. ஜெபம் பண்ணுங்க, ඔබ යාඥා කරා. சபைக்கு வாங்க, සභාවට එන්න. கற்பனைகளை கட்டளைகளை சரியா ஃபாலோ பண்ணுங்க. ස්වාමීන් වහන්සේගේ ආඥාවන් අනුපදන් තනි විදියට ඔබ පිළිපදින්න. கர்த்தருக்குள்ள நீதிமானாய் வாழ ස්වාමීන් ஆரம்பிங்க. වහන්සේ තුල ධර්මිෂ්ඨව ජීවත් වෙන්න. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதிமானை கைவிட மாட்டார். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියා තිබෙනවා ධර්මිෂ්ඨව උන්වහන්සේ ஹalleluya. අත්හරින්නේ නැහැ. அவர் நீதிமானை கைவிட மாட்டாரு. දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨව අත්හරින්නේ නැහැ. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. කී දෙනෙක් ඔබ විශ්වාස தேவன் කරනවා? நீதிமானை கைவிட மாட்டாரு. ස්වාමීන් වහන්සේ ධර්මිෂ්ඨව අත්හරින්නේ ஒரு නැහැ. வார்த்தை உண்டு இருக்கு நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல එක நினைக்கிறேன். වචනයක් කියා තිබෙනවා ඊතෝපදේශ 10 වෙනි පරිච්ඡේදය කියලා කියනවා. நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன இருக்கா? ධර්මිෂ්ඨයාගේ ඉස මත කුමක්ද තිබෙන්නේ? யாரு சரி சொல்றாங்களா? நீதிமானுடைய சிரசின் மேல் என்ன இருக்கு? ධර්මිෂ්ඨයාගේ ඉස මත කුමක්ද තිබෙන්නේ? ஆமா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஓகே ஒன்னு கிரீடம் இருக்கு, ஆனா நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் உண்டு. ධර්මිෂ්ඨයාගේ ඉස මත ආශිර්වාද තිබෙනවා කියලා කියා තිබෙනවා. நம்புறங்களா? நீதிமானுடைய சிரஸ் நான் ஒரு நாள் பேசிட்டேன், ஒரு சர்ச்சில் போயிட்டு ப்ரீச் பண்ணிட்டேன். මම ගිහලා එක සභාවකට ගිහලා දේශනා කරා. நீதிமானுடைய சிரசு சிரசுன்னு ධර්මිෂ්ඨයාගේ ඉස කියලා. அவங்க சிரிச்சு பிரசங்கத்தை கேட்டாங்க. ඒගොල්ලෝ hina වෙලා දේශනාව වේවා. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ගොඩාක් සතුටින් හිටියා. அப்புறம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு சாப்பாடு நைட் டின்னர். ඒ ඔක්කොමලා එකතු වෙලා එක රෑ කෑම වේලාව. ரெண்டு பேர் வந்து கேக்குறாங்க, දෙදෙනෙක් ඇවිල්ලා කියනවා நீதிமானுடைய சிரஸ்னா என்னன்னு. ධර්මිෂ්ඨයාගේ ඉස කියන්නේ කුමක්ද? ஏன்டா விழுந்து சிரிச்சு தலையாட்டி கேட்டாங்க. එහෙනම් ඔබලා මොනවාටද hina වෙවි ආගෙන හිටියේ? அந்த கண்ட்ரில வந்து நாங்க வலது இடதுன்னு சொல்லுவோமே, அவங்க சோத்தாங் கை டேஷ் கைன்னு தான் சொல்லுவாங்க. ඒගොල්ලන් ඇවිල්ලා මේ අපි කියන්නේ දකුණු අත වම් අත කියලා அவங்க ஒரு நாளும் லெஃப்ட் ரைட் சொல்ல மாட்டாங்க, சோத்தாங் கை மத்த கைன்னு தான் சொல்லுவாங்க. இது எனக்கு கேட்டு புளிச்சு போய். ඒගොල්ලන් කෑම කන අත නැත්නම් වම් අත කියලා කියන්නේ නැහැ. මේගොල්ලන් කෑම කන අතයි කියලා අනිත් අතේ කනවා කියනවා. தேவனுடைய நீங்க நீதிமான் ஹalleluya. உங்களுடைய சிரசுல என்ன இருக்கு? யாராவது அந்த வேர்ட் எடுத்துட்டாங்களா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு ஒரு சின்ன උපදේශ 10 6 වෙනි පදේ. அங்க போட்டுட்டாங்களா? ஓகே நீதிமானுடைய சிரசின் மேல் ஹalleluya. ධර්මිෂ්ඨයාගේ ඉස මත அவங்க அப்படியே எத்தனை பேர் வலது கையை கொண்டு இருக்காங்க? කී දෙනෙක් දකුණු අත අරගෙන ඇවිල්ලා ஹalleluya. சோத்தாங் கை எத்தனை பேர் கொண்டு இருக்காங்க? சோத்தாங் கை දකුණු අත කී දෙනෙක් ஹalleluya. හalleluya. அப்படியே வச்சிருங்க பாப்போம். එමෙම තියාගන්න. நீதிமானுடைய சிரசின் மேல். ධර්මිෂ්ඨයාගේ ඉස මත ரொம்ப பேர் வைக்கல ரைட் ஹேண்ட். දකුණු අත. இப்ப சொல்லுங்க சரி, உங்களுக்கும் சோத்தாங் கை புரியல. ஓகே நீதிமானுடைய சிரசின் மேல் ධර්මිෂ්ඨයාගේ ඉස මත என்ன இருக்கு? කුමක්ද තියෙන්නේ? not a curse to blessing. ආශිර්වාද තිබෙනවා. எங்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம். ධර්මිෂ්ඨයා ඉස මත ஹalleluya. தேவன் நீதிமானை கைவிட மாட்டார். දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨයාව நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அங்கமிங்கையும் திரியவும் மாட்டாங்க. ධර්මිෂ්ඨයාගේ දරුවන් රොටියට இன்னொரு வார்த்தையில சொன்னா நீதிமானுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஹalleluya. නැහැ කියලා කියා உன் දෙනවා. பிள்ளை அங்கங்க சொத்து கோப்பையை தூக்கிட்டு தட்டிட்டு எனக்கு பிச்சை போடுன்னு சொல்ல மாட்டாங்க. ධර්මිෂ්ඨයාගේ දරුවන් කිසි දවසක මට කැම දෙන්න
කෑම දෙන්න කියලා ඔව් කාගෙන්වත් ඉල්ලගෙන යන්නේ නැහැ. பெற்றோர் உங்களை பார்த்து சொல்றேன், දෙමාපියන් ඔබ බලලා நீங்க කියනවා. நீதிமானா வாழ்ந்து செத்து போனாங்கன்னா ඔබ ධර්මිෂ්ඨව ජීවත් වෙලා ඔබ මිය යනවා නම් உங்க பிள்ளைய சரியான விதத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබගේ දරුවන් හරි විදියට ආශිර්වාද நான் சொல்லல, நீதிமொழிகள் 20:7 சொல்லுகிறது. හිතෝපදේශ 20 කියනවා. நீதிமான் சரியா வாழ்ந்தான்னா ධර්මිෂ්ඨ හරියට ජීවත් වෙනවා. அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். දෙවියන් ஹalleluya. වහන්සේ ඔවුන්ගේ දරුවන් ආශිර්වාද ஓகே, කරනවා. ஸ்டோரிக்குள்ள வருவோம். අපි කාරණාවට එමු. இப்போ என்ன நடக்குது? දැන් කුමක්ද වෙන්නේ? தேவன் பேச போகிறார். දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ. தேவன் 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 ரெண்டு பேரை தேடுறாரு. දෙවියන් වහන්සේ දෙදෙනෙක් நான் හොයනවා. 400 வருஷத்துக்கு முத பேசிட்டு நிறுத்திட்டனே. අවුරුදු 800කට ප්‍රථම මම කතා කළා. நான் 400 வருஷத்தோட ஸ்டாப் பண்ணிட்டனே. මම අවුරුදු 800ක පස්සේ නැවත කරා. ஹalleluya. இப்போ நான் யாரோடாவது දැන් பேசணும். මම කා සමගරි කතා நான் කරනවා. சொன்னதை මම நிறைவேற்றணும். කියු දේ ඉෂ්ට කළා. உங்களை பார்த்து சொல்றேன், මම ඔබ දෙස බලලා කියනවා. ஆண்டவர் எவ்வளவு வருடத்திற்கு முன்பு சொல்லியிருந்தாலும், දෙවියන් වහන්සේ අවුරුදු බොහෝ කාලයකට ප්‍රථම කිව්වා. நீங்க மறந்திருந்தாலும் ඔබ අමතක කළා. என் ஆண்டவர் மறக்காதவர், මගේ ස්වාමීන් වහන්සේ அதை கட்டாயமாய் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். අනිදේ ඒ ඉෂ්ට කළාන උන්වහන්සේ බලවත් සිටිනවා. நீங்க மறந்திருக்கலாம், ඔබ මතක නැති ஆனா කරන්න පුළුවන්. ஆண்டவர் மறக்காதவர். අපගේ දෙවියන් වහන්සේ அவர் මතක නැති சொன்னதை කරන්න செய்கிற கர்த்தர். උන්වහන්සේ කරා කිව් දේ කරන්නව දෙවියන් இப்ப වහන්සේ. அவர் பேசுறதுக்கு முயற்சி செய்றாரு. දැන් උන්වහන්සේ කතා කරන්න කැමති වෙනවා. அவர் தேர்ந்தெடுத்த 2 பேர், උන්වහන්සේ තෝරාගත්තව දෙන්නා. சகரியா, සකරියස් எலிசபெத். එලිසබෙත්. அவங்க 2 பேருக்கும் பிள்ளைகள் இல்ல. ඒ දෙදෙනා දරුවන් සිටියේ නැහැ. The whole couple. ඒ වයසට ගියව දෙදෙනෙක්. இந்த சர்ச்சில் அவ்வளவு வயசானவங்கள நான் காணல. එහෙම එච්චර වයසට ගියායෝ මම எல்லாம் සභාවට என் அண்ட ஞான பிரகாசத்துக்கு கீழே தான் இருக்கிறவங்க மாதிரி எனக்கு මගේ விளங்குது. ඥාන ප්‍රකාශ පාස යටතේ கர்த்தருக்கு තමයි ඉන්නේ. ஸ்தோத்திரம். உங்களோட பாஸ்டர் கொஞ்சம் வயசா இருக்கிறத குறித்து சந்தோஷப்படுங்க. ඔබගේ පාස ගොඩක් ටිකක් වයසට ඉන්න නිසා ඔබ සතුටු වෙන්න. ஹalleluya. හalleluya. அப்ப தேவன் வயதானவங்களையும் பாவிக்கிறார். දෙවියන් වහන්සේ වයසට ගියාව අයවත් උන්වහන්සේ So, පාවිච්චි කරනවා. அவங்களோட ஆண்டவர் 7வது வார்த்தை சொல்லுகிறது, அவள் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். අත්වෙනි පදේ කියා තිබෙනවා ඒ දරුවන් නොලබ සිටියා அவங்க කියලා. வயதானவங்களா இருந்தாங்க. ඒලා වයෝවෘද්ධව සිටියා. So, இப்படியே இருக்கிற நேரத்துல මේම සිටින මොහොතේදී சோட்டா சுட்ட வந்துருவோம், சோட்டா வந்துருவோம். කෙටියෙන් එන්නම්. இப்ப சகரியாவுக்கு ஒரு சீட்டு விழுவுது. සකරියස් එක තුණ්ඩුවක් වැටෙනවා. நாங்க போடுற சீட்டு இல்ல, අපි දාන සීටුවක් නෙවෙයි. சீட்டு போட்டு மாட்டுப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. සීටු දාලා අවුන අය ගොඩක් நான் අය எந்த நேரமும் சொல்லுவேன், சீட்டு போட்டு டிவி வாங்குவான், டிவியை வித்து சீட்டை கட்டுவான். ගොඩක් கடைசியில சீட்டும் இல்ல, டிவியும் இல்ல, போச்சு வேலை. ගොඩක් අය මොනවද කරන්නේ සීටු දාලා ටීවී ගන්නවා ඊට පස්සේ ටීවී එක විකුණලා සීටුව ගෙවනවා ඊට පස්සේ සීටුව அந்த சீட்டை நான் சொல்லல, ඒ සීටුව මං කිව්වේ නෑ. ஆசாரிய முறைமையின்படி. පූජක වංශය ஏன்னா ரொம்ப கேவுல ரொம்ப ஆசாரியர்கள் இருந்தார்கள். ඒ කාලේ බොහෝ පූජකවරු සිටියා. அவங்க சீட்டு குலுக்கி ඒගොල්ලන් සීටුව ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வரும், கொஞ்சம் பலிப்பிடத்துக்கு போயிட்டு தூப வர்க்கத்தை காட்டுறதுக்கு. ඒගොල්ලන්ට අවුරුද්දට එක වතාවක් එනවා මේ දුම් පූජාසනයට ගිහිල්ලා ඒ දුම් අල්ලන්න. சரியா சகரியாவுக்கு விழுவுது. මේක අරියට සකරියස්ට වැටෙනවා. சரியா சகரியாவுக்கு මේක விழுவுது. අරියට සකරියස්ට වැටෙනවා. சகரி, நான் சொல்றதெல்லாம் இந்த 1ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. මේ මං කියන සෑම දෙයක්ම මේ පළවෙනි டைம் පරිච්ඡේදය நான் තමයි மிச்சம் டைம் மிச்சம் பிடித்துக் கொள்றதுக்கு நான் சொல்லிட்டு போறேன். වේලාව පොඩ්ඩක් අඩු තියාගන්න. கொஞ்சம் யாரும் அப்படியே அதுல நுணுக்கமா நில்லுங்க. ඔබ පොඩ්ඩක් ඉක්මනින් බලාගෙන සිටින්න. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோன்னே டக்குன்னு சொல்லி வாசிச்சிருங்க. වචනයක් කිව්ව හැටිය ඔබ ඒක ඉක්මනින් කියවන්න පටන් ගන්න. Hallelujah. හalleluya. அப்ப சகரியா தூபம் காட்டிட்டு இருக்கிற நேரம் සකරියස් මේ දුම් පූජාසනේ සේවය කරගෙන இந்த வார்த்தையை சொல்லுங்க எங்க இருக்குன்னு. කොයිද තියෙන්නේ? சகரியா தூபம் காட்டுற நேரத்துல காப்ரியேல் தேவதூதன் සකරියස් මේ දුම් පූජාසනේ සේවය කරගෙන යනකොට මේ ගාබ්‍රියෙල් දේවදූතයා சகரியாவை பார்த்து சொல்றாரு, මේ සකරියස් බල්ලා කියනවා உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ඔබගේ ආඥාව අසන ලැබුවා. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ஹலோ, லூக்கா 1ஆம் அதிகாரத்துல இருங்க. මේ ලූක් පළවෙනි පරිච්ඡේදය ඔබ ஓ සිටින්න. ரபா ஷம்துரல்லர 13 தாத்துன. ஹalleluya. Thank you துவா. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. දේවදූතයා ඌට කතා කරමින් සකරියස් බය නොවන්න මක් නිසාද නුඹේ කන්නලා අසන ලද්දේය. தேவன் பேசுகிறார். දෙවියන් වහන්සේ කතා කරනවා. பேசாத தெய்வம், කතා නොකලාව දෙවියන් වහන්සේ. கதைக்காத தெய்வம். කතා නොකලාව දෙවියන් වහන්සේ. கொஞ்சம் கோபமா இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. ටිකක් කේන්තියෙන් හිටියද කියලා මම දන්නේ ரொம்ப නැහැ. நாள் போயிட்டு බොහෝ කාලයක් ගියාට පස්සේ யாரோடு ஒருவரோடு பேசுறாரு. කවුදෝ එක්කෙනෙක් සමග කතා කරනවා. சகரியா, සකරියස්
சகரியாவோடு பேசுறாரு. සකරියස් සම කතා කළා. 400 வருஷத்துக்கு பின்பு අවුරුදු 400කට පසුව பேசாத தெய்வம் කතා නොකළව දෙවියන් பேச වහන්සේ ஆரம்பிக்கிறார். කතා කරන්න පටන් ගන්නවා. ஹalleluya. හalleluya. அதான் சொன்னேன், நம்முடைய தேவன் பேசுகிறார். ඒ නිසා තමයි කිව්වේ අපේ දෙවියන් වහන්සේ நம்முடைய කතා தெய்வம் කරනවා. பேசுகிறார். අපේ දෙවියන් වහන්සේ කතා எனக்கு කරනවා. தெரியாது சகரியா அந்த பலிபீடத்துல போயிட்டு தூபம் காட்டினார். தூபம்னா நீதிமொழிகள் சொல்லுகிறது தூபங்கிறது எங்களுடைய ஜெபத்தை ஒப்பிடுகிறது. ஓகே, விட்டுருவோம். මේ සකරියස් මොනවාද කරන්නේ? දුම් පූජාසෙන් ළඟ ගිහිලා උන් දුම් සේවය කරමින් සිටියා. ඊතෝපදේශ කියා තිබෙනවා sorry வெளிப்படுத்தல் ரெவலேஷன். එලිදරව් පොතේ කියා තිබෙනවා ඒ දුම් කියන්නේ කුමක්ද? අපගේ යාඥාවන් කන්නලව් කියලා කියා තිබෙනවා. தூபம் காட்டுறதுங்கிறது ஜெபம்னு சொல்லி தான் வெளிப்படுத்தல் 8:5 இங்க அவனுக்கு இருக்கணும். ஓகே, ඒ දුම් අල්ලීම කියා තිබෙන්නේ ඒක අපගේ යාඥාව කියලා එලිදරව් පොතේ 5:8 නැත්නම් 8:5 කියා තිබෙනවා. அவட ஒட்டி இருந்த பைபிளை கொஞ்சம் அப்படி இப்படி திருப்புங்க, கொஞ்சம் பரவாயில்ல. පොඩ්ඩක් පෙරලන්න කමන්නේ. ஹalleluya, හalleluya, ஹalleluya, හalleluya. உங்களுக்கு வாசிக்க தெரியலாட்டி பைபிள் கொண்டு வாங்க. ඔබට කියවන්න දන්නේ නැති උනාට කමන්නේ බයිබලෙ ගේන්න. அம்மாமாருங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் பைபிள் எடுத்து கொடுங்க. දෙමව්පියන් දරුවන්ට බයිබලයක් අරන් දෙන්න. அவன் பைபிளை தூக்கிட்டு தான் வரணும். එයා බයිබලය අරගෙන තමයි එන්න ඕනේ. 1 கிலோ பனிசையும் பானையும் தூக்கிட்டு சர்ச்சுக்கு வர முடியும்னா பைபிளை தூக்கிட்டு வர முடியாது. 1 කිලෝ එකක් බනිසුයි පානුයි උස්සගෙන එන්න පුළුවන් නම් බයිබලය අරගෙන එන්න බැරිද? பைபிள் எல்லாரும் அடிச்சு கொடுங்க, பைபிள் எடுத்துட்டு போ, sorry, பைபிளை கொண்டு போ, බයිබලය අරගෙන යන්න කියලා කියන්න. நோட் புக் கொடுங்க. නෝට් පොතක් දෙන්න. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், பெற்றோரை பார்த்து. දරුවන් දෙමාපියන් බලලා කියන්න. இப்ப எல்லாம் இந்த இதுக்கு என்ன சொல்றது, லேப்டாப்பா கம்ப்யூட்டரா என்ன சொல்லுவாங்க? லேப்டாப். லேப்டாப், சரி. லேப்டாப். இன்னொன்னு கம்ப்யூட்டர்னுங்கறாங்க. கம்ப்யூட்டர். இன்னைக்கு எல்லாம் இப்படி தான் போகுது. දැන් මේම තමයි යන්නේ. இந்த மூளை கொஞ்சம் அந்த மூளை எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. දැන් මොලේ ඔක්කොම දැන් எந்த பிள்ளைகள் எழுதுறாங்களோ நல்லா கேட்டுக்கோங்க, எந்த புள்ள கையால எழுதுறாங்களோ அவங்களோட மூளை வளரும்ங்கறத மட்டும் சொல்லிட்டு நான் சப்ஜெக்ட்டுக்கு போறேன். කොයි දරුවන්ද අතින් ලියන්නේ ඒ සෑම දරුවෙකුගේ මොලේ වර්ධනය වෙනවා කියන එක කියලා මගේ කාරණාවට යන්න. இப்ப தேவன் சகரியாவோட பேசுறாரு. දැන් සකරියස් සමග දෙවියන් சகரியா உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. සකරියස් නුඹගේ යාඥාවට எனக்கு என்ன ஆச்சரியம்னா මට කුමක්ද පුදුමේ දන්නවා. இவர் வயசு போன காலத்துல போயிட்டு ஆண்டவரே எனக்கு பிள்ளை தாங்கன்னு கேட்டிருப்பாரா? எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் මෙයා இருக்கு. වයසට ගියා වූ කාලේදී මේ දෙවියන් වහන්සේගෙන් ස්වාමිනේ මට දරුවෙක් දෙන්න කියලා ඉල්ලුවද? அப்படி கேட்டிருப்பாரா? එහෙම ඉල්ලන්නේ නැතිද? என்னுடைய கருத்தின்படி கேட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். මගේ අදහසෙන් ප්‍රකාරයට මම හිතන්නේ ආ ඉල්ලලා නැතුව. நீங்க நினைக்கலாம் உங்களோட கருத்து இல்ல பாஸ்டர், வேத கருத்து சொல்லுங்க. வேத கருத்துல உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு தான் சொல்லப்படுது. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියා තිබෙන්නේ නුඹගේ යාඥාව වුන්කන් දෙන්න ලැබුවා කියලා තමයි කියා තිබෙන්නේ. ஆனா உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ඔබගේ යාඥාව சில நேரம் பல வருஷத்துக்கு முதல்ல திருமணம் முடிச்ச நாள்ல ஜெபம் பண்ணாங்களா தெரியா? සමහර වෙලාවට ඔබ විවාහ වුණා වූ කාලේදී ඔබ යාඥා කරත් දන්නේ නැහැ. இவ எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியாது. அவங்க எத்தனை வயசுல பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உண்மைக்கும் தெரியாது. මෙයා අවුරුදු කීයක්ද කියලා දන්නේ නැහැ. කොපමණ කාලෙද කියලා දන්නේ නැහැ. சிலவங்க பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. සමහර අය භයානක ලෙස ප්‍රශ්න புதிய අහනවා. விசுவாசி ஒருத்தன் கேக்குறான், අලුත් ඇදිලිවන්තයෙක් අසනවා, பாஸ்டர் மே உற்பத்தி போते அது தமிழ்ல சொல்லு, இதை மட்டும் நான் சிங்களத்துல தானே கேட்டாரு. உற்பத்தி போते ආදියාම පුස්තකத்துல அவசுனா உதயුණා කියලා තියෙනවංගරා. මාලය ආයිட்டு කාලය ආයි மாலை, so evening and morning, சாயங்காலம் கால விடிய அவசுனா உதயුණා அப்படித்தானே உற்பத்தி போते சாயங்காலம் அதே போல காலை. ஐ பாஸ்டர் එහෙම කියලා තියෙන්නේ. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்லி இருக்கு? மண்டைய சொரிஞ்சேன். මම ඔළුව කැස්සුවා. அவண்ட மண்டைய இல்ல ஏன் மண்டைய சொரிஞ்சேன். මගේ ඔළුව මං කැස්සුවා. தமிழ்ல எப்படி இருக்கு? சாயங்காலமும் விடியங்காலம் ஆயிற்று, சரியா? එහෙම නේ තියෙන්නේ දෙමළේ. අවස් වුණා උදේ වුණා. Sunday school teachers help me. Sunday school teachers help me please. சாயங்காலம் விடியங்காலம் ஆச்சு. சவஸ் වුණා උදේ වුණා. அவர் கேக்குற அந்த ஈவினிங் அண்ட் மார்னிங் அப்படின்னா நாள் ஆரம்பிக்குது புதுசு 6 month. அவர் கேக்குறாரு அப்படியா இருந்தா ஈவினிங்ல தான் நாள் ஆரம்பிக்குதான்னு. ඒතකොට එයා මගෙන් ප්‍රශ්නයක් අහනවා එහෙනම් සවස් කාලේද දවස ආරම්භ කරන්නේ? நோ. නෑ. நான் சரியான பதில சொன்னேன். මම හරි පිළිතුරු உங்களுக்கு දුන්නා. வேணும்னா சர்வீஸ் முடிய வந்து கேளுங்க. அந்த பதில இனமானா சொல்ல மாட்டேன், ஏதாவது வாங்கிட்டு தான் சொல்லுவேன். ඔබට එහෙම ප්‍රශ්නෙට පිළිතුරක් ඕන නම් ඔබ මා ළඟට දෙවිමේ උරුණාට පස්සේ එන්න. எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேக்குறான். නිකන් කියන්නේ නෑ මම මොනාරි අරගෙන තමයි කියන්නේ. இன்னொருத்தன் கேக்குறான், තව කෙනෙක් අහනවා பாஸ்டர் அங்கிள் அந்த பேல உள்ளுக்கு மரக்கொத்தி போச்சான்னு கேக்குறான் ஒருத்தன். ඒ නැවට ඇවිල්ලා මේ කොට්ටෝරුව ගියාද?
எனக்கு அமித் எனக்கு கஷ்டமா இருக்குடா. මට ටිකක් අමාරුවට ගියා. ஏன்னு கேட்டேன். මම ඇයි කියලා அதனோட சுபாவம் கொத்திட்டே இருந்துட்டுனா பேலைய ஓட்ட போட்டுறாதான்னு கேக்குறான். மண்டைய போட்டு சொறிறேன். එයාට පුරුද්ද ඇවිල්ලා කොට කොට ඉන්න යන්නේ කොටල නිකන් හරි නැව ඉල්ලුනොත් මොනවද වෙන්නේ කියලා එයා ප්‍රශ්න. புதிய விசுவாசிகளுடைய ஸ்டைல். මේ අලුත් ඇදිලිවන්තයන්ගේ பழைய ස්ටයිල් එක. விசுவாசிகளுடைய ஸ்டைல் என்ன? පරණ අයගේ තියෙන ස්ටයිල් එක. தோமாயவன் தேமாயவன்னு தெரியாம இருக்கிறோம். தோமாவும் தேமாவும். තෝමයි තේමයි දන්නේ නැතුව ඉන්නවා. அவங்ககிட்ட கேட்டா தேமா யாருன்னு கேட்டா ඔබ තේමා කවුද කියලා ඇහුවොත් தேவாங்கன்னு சொல்லுவாங்க சில நேரம். තේවාංගද කියලා අහනවා. நான் உங்களை பார்த்து சொல்றேன். මම එහෙම ඔබගෙන් මානවා. தேவன் சொல்றாரு. දෙවියන් වහන්සේ කියනවා. நான் எல்லாம் இப்படி ஏன் தெரியுமா பேசுறேன் මම தெரியுமா? එහෙම කතා කරන්නේ ඇයි දන්නවද? நான் தமிழ் மொழியில பேசுறதுனால මම දෙමළ எனக்கு භාෂාවෙන් அதெல்லாம் කතා சிங்களத்துல வராது சில நேரம். සිංහල භාෂාවෙන් මට සමහරට එන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. இந்த இடத்துல பாருங்க මේ உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ඔබගේ යාඥාවට உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. ඔබගේ යාඥාව අසනු ලැබුවා. ஹalleluya. ஹalleluya. இப்ப நீங்க சகரியாவுல வாசிச்ச அந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிச்சிருங்க. මේ ලූක් පළවෙනි පරිච්ඡේදය 17 වෙනි පදේ කියවන්න. ம் ம் ஆ ம் ம் அந்த பெர்ஃபெக்ட் அந்த வார்த்தை கடைசி வார்த்தை மல்கியாவில் உள்ள கடைசி வார்த்தை இங்க எனக்கு அழகா பொருந்தது. දෙවියන් වහන්සේ මේ මලාකිපති අවසානයේ කිව්වා වචනය මේ ස්ථානයේ මේ වචනයට සම්බන්ධ වෙනවා. இயேசு சொல்லி இருக்கிறாரு யோவான் ஸ்நானகனை குறித்து எலியாவின் ஆவி உடையவன் என்று இயேசு சுவிசேஷத்துல பேசி இருக்கிறாரு. යේසුස් වහන්සේ සුභාරංචි පොත්වල කතා කර තිබෙන මේ එලියාගේ ආත්මය ඇති කෙනා කියලා යෝහන් ගැන. எனக்கு தேவையானது இதுதான். මට අවශ්‍ය කරන්නේ நான் මේක சொல்ல තමයි. வேண்டியது இதுதான். මේක තමයි කියන්න ඕනේ. தேவன் ஒரு காரியத்தை செய்ய. දෙවියන් වහන්සේ එක කාරණාවක් இப்ப இந்த ஜான் தி பேப்டிஸ்ட் ஏன் வரணும்? මේ යෝහන් බෞතිස්ත ඇයි එන්න ඕනේ? இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த இயேசுவுக்கு முன்பாய் ஒரு மனிதன் பூமிக்கு வந்தே ஆகணும். යේසුස් වහන්සේ ඉදිරියේදී උන්වහන්සේට මාර්ගය සමතලා කරන මේ සාධන පිණිස මනුෂ්‍යයෙක් උන්වහන්සේ ඉස්සරහ එන්න ඕනේ. அந்த மனுஷன் வருவதற்கு முன்பாக இயேசு வர முடியாது. ඒ මනුෂ්‍යයා පැමිණෙන්න ප්‍රථම යේසුස් වහන්සේට පැමිණෙන්න බෑ. ஏன்னா எசாயா புத்தகத்தின் வசனங்களின் படி මේ యేසායා පොතේ තිබෙනා වචන அப்ப வழியை ஆயத்தப்படுத்த ஒருவன் வேண்டும். සමන්ගේ මාර්ගය සමතලා කරන්න இப்ப இயேசு வருவதற்கு ஆயத்தம். යේසුස් වහන්සේ දැන් එන්න இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப பிதாவானவர் ஆயத்தம். යේසුස් වහන්සේ මේ පොළොවට එවන්න ஹalleluya. இயேசு வருவதற்கு முன்பாக යේසුස් වහන්සේ පැමිණෙන්න 6 மாதத்திற்கு முன்பாக මාස 6කට ප්‍රථම இயேசுவுக்கும் ஜான் தி பேப்டிஸ்டுக்கும் 6 மாதம் இடைக்காலங்கள் உண்டு. යෝහන් බෞතිස්තට යේසුස් වහන්සේට උපදිනා මේ කාලේ වයස් කාලය ඇවිල්ලා මාස 6ක ප්‍රමාණයයි. தேவன் ஒருவனை அனுப்ப வேண்டும். දැන් දෙවියන් වහන්සේ කෙනෙක් යවන්න ඕනේ. தேவன் பெயரை சொல்லிவிட்டார். දෙවියන් වහන්සේ නම කිව්වා. பிறப்பதற்கு முன்பே பெயரை சொல்லிவிட்டார். දෙවියන් වහන්සේ පිටින් ප්‍රථම නම කිව්වා. யோவான் என்று பெயரிட ඔබට வேண்டும். යෝහන් කියනව නාමය உங்களை பார்த்து சொல்றேன். ඔබට යමක් කියන්න உங்களுக்கு කැමතියි. பிள்ளைகள் கிடைச்சாங்கன்னு சொன்னா ඔබගේ දරුවන් ඉපදුනා பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொன்னார். ඔබට දරුවන් பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பெயர்களை ඔබ வையுங்கள். දරුවන්ට සුදු බයිබලයේ තිබෙනා නම් තබන්න. பரிசுத்தவான்களுடைய பெயர்களை வையுங்கள். සුදුවන්තයන්ගේ නම් තබන්න. ஹalleluya. 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 அர்த்தமுள்ள பெயர்களை வையுங்கள். අර්ථවත්ව නම් තබන්න. சில நேரம் வேண்டாம் வெறுப்புக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு காண்டாம் இருக்கணும் பேரை வைக்கிறது. මේ ඔබගේ තමාර වෙලාවට ඕන අයපාට විවාහ වෙලා සත්තුන්ගේ නම් දමාගෙන சில நேரம் அப்படியே நெட்டில் அடிக்கிறது. ஐயா அந்த பேருங்க உஸ் பஸ்ன்னு இருக்கு வரவே வராது. සමහර වෙලාවට net එකේ ගහනවා සමහරට උස්සු බස් කියලා තිබෙනවා නමගේ කටට එන්නේ இப்பதான் இந்த නැහැ. சபைக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரம். ஜோயல் சொல்லி ஒருத்தனும் ஏனோக்கு சொல்லி ஒருத்தனும் பிறந்திருக்கிறாங்க. මේ සභාවට දෙවියන් වහන්සේ ස්තුති කරනවා ජෝයල් කියලා එක්කෙනෙකු ඒනොක් කියලා එක්කෙනෙකු Hallelujah. හalleluya. இப்ப எலிசபெத்தா මේ එලිසබෙත් ஐயோ அது பழைய பேரு. මේ එලිසබෙත් කියන්නේ ஆமா පරණ නමක්. பழைய பேர் தான். ඒක පරණ නමක් තමයි. சகரியாவா සකරියස් அது அதை விட பழசா ඒක இருக்கு. ඊට වැඩිය පරණයි නේ. ஓ ஹalleluya. Hallelujah. நல்ல பேருங்களை வைங்க. හොඳ නම් තබන්න. தேவ பேருங்களை வைங்க. වෙන නම් තබන්න. பரிசுத்தவான்களுடைய பேருங்களை வைங்க. සුද්ධවන්තයන්ගේ නම් තබන්න. ஓ ஹalleluya. Hallelujah. எல்லாம் பேர ஷாருக் கான் ஒல்மன் கான் அப்படியே மனிஷா கொய்ராலன்னு பேரை வச்சுட்டு
ஷாருக் கான் உல்மான் கான் மனுஷா கொய்ரால கீழ நம்ம பரிசுத்தவான்கள் ஹோல் சென்ஸ் வேணுமா சென்ட் பீட்டர்ஸ் வேணுமா வர்றது எனக்கு நல்லா නමුත් පාසල ඕනේ කිව්වොත් සුද්ධවන්තයන්ගේ නම් තියෙන පාසලවල ඕනෙලු பரிசுத்தவான்களுடைய பேருங்களை வைங்க සුද්ධවන්තයන්ගේ නම් තියන්න இப்ப கேட்காதீங்க பேரை மாத்தவான்னு சொல்லி வம்புல வந்துரும் இனிமேலும் 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 දැන් ඇවිල්ලා ආන්න එපා නම මාරු කරන්න කියලා එහෙම නෙමෙයි දැන් එහෙම තිබුණාද වෙන ඉන්පස් වෙන්නව ஹalleluya Hallelujah. ஓ ஹalleluya Hallelujah. ஒரு வார்த்தை உண்டு එක වචනයක් තිබෙනවා நான் நினைக்கிறேன் 24ன்னு 24 කියලා මම ஜனங்களுக்குள்ள இருந்த நிந்தை எல்லாத்தையும் இது மூலமா நான் இல்லாம ஆக்குறேன்னு ஆண்டவர் பேசுறாரு මේ ඔබගේ සෙනගතර තිබුණා වූ නින්දාව මේ තුලින්ම ඉවත් කරනවා කියලා 24 24 நினைக்கிறேன் வாசிங்க பாப்பா யாராவது 24 ஓ ஹalleluya சிங்களேன் 24 சில நேரம் அவளுக்கு கொஞ்சம் நிந்த இருந்திருக்கலாம் සමහර වෙලාවට ඇයට නින්දාව තිබෙන්න තිබුණා அந்த அந்த நாட்கள்ல அங்க இருந்த கலாச்சாரம் ඒ දවස්වල ඒ තිබුණා වූ සම්ප්‍රදාය இது கொஞ்சம் அவளை குத்தி இருக்கலாம் මේ ඇයට ටිකක් අනින්න ඇති ஜனங்கள் எல்லாம் நிந்திச்சிருக்கலாம் සෙනග නින්දාවට පත් කරන්න ඇති ஆனா வயதான பிறகும் වයසට ගියාට පසුව ஆண்டவருக்கு அற்புதம் செய்ய எப்படியும் முடியும் ස්වාමීන් වහන්සේට ආස්කම් කරන්න කොමාරි පුළුවන් தேவனுக்கு அற்புதம் செய்ய முடியும் ස්වාමීන් වහන්සේට ආස්කම් කරන්න පුළුවන් எத்தனை பேர் நம்புறாங்க කී දෙනෙක් විශ්වාස தேவனுக்கு அற்புதம் செய்ய දෙවියන් முடியும் වහන්සේට ආස්කම් කරන්න நம்முடைய පුළුවන් தேவன் அற்புதத்தின் දෙවියන් தெய்வம் වහන්සේ ආස්කමේ දෙවියන් நம்முடைய වහන්සේ தேவன் அற்புதத்தின் දෙවියන් தெய்வம் වහන්සේ ආස්කමේ දෙවියන් யோவான் වහන්සේ ஸ்நானகனை தாயினுடைய கர்ப்பத்துல தெரிஞ்சு கொண்டாரு දෙවියන් වහන්සේ යෝහන් බෞතිස්තව මවගේ ගල්පේ ඉඳන් පුනාස් තෝරාගත්තා வேதம் சொல்லுக எரேமியா 1:5 சொல்லுகிறது යෙරේමියා 1:5 කියනවා கர்ப்பத்திலிருந்தே அவர் தீர்க்கதரிசியாய் கட்டளையிடுகிறார் දෙවියන් වහන්සේ ගල්පේ සිටම අනාගත වක්තු ලෙස ආලේප කරා நாங்க எல்லாம் புள்ள பிறந்த பிறகு தான் நர்ஸ் புள்ளைய கழுவுறால குளிப்பாட்டுறால துடைக்கிறான்னு வாசிச்சிருக்கோம் අපි ගොඩක් කලාවට මේ දරුවා ඉපදුනාට පස්සේ නෙස් ඕදනවා පියදනවා මේ දේවල් අපි ஆனா ආලා எரேமியா 1:5 என்ன சொல்லுது නමුත් යෙරේමියා 1:5 කියනවා கர்ப்பத்துல இருக்கும் பொழுது சுத்தம் பண்ணுனாரா கழுவுனா எஸ் யாராவது வாசிங்க பாப்போம். ස්වාමීන් වහන්සේ ගල්පේ ඉඳද්දීම උන්වහන්සේ පවිත්‍ර කරාලු සුද්ධ කරා කියලා මේ වචනයක් எரேமியா කියා 1:5 තිබෙනවා அஞ்சா ஓ යෙරේමියා தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே මවගේ ගල්පේ ඇති වෙන්න ප්‍රථම உன்னை அறிஞ்சேன் அவரு ஐயா நாங்கெல்லாம் உலகத்துல பிறந்த பிறகு தான் நர்ஸோ டாக்டரோ கழுவி துடைக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் මේ ලෝකේ මිනිස්සු ඉපදුනාට පසුව තමයි දරුවෙක් ඉපදුනාට පස්සේ තමයි නර්ස් වෙන්න පුළුවන් ඩොක්ටර් වෙන්න පුළුවන් ඕදන පිස්සු කරනවා කියලා අපි ආලා ஆண்டவர் ස්වාමීන් சொல்றாரு වහන්සේ කියනවා கர்ப்பத்திலருக்குள்ளே அவர் ගර්භයේ சுத்திகரிக்கிறார் ඉන්නකොටම උන්වහන්සේ සුද්ධ කළා ஹalleluya හalleluya தாயில் அதாவது கர்ப்பத்துக்கு வரும்போது நான் உன்னை அறிஞ்சேன் ස්වාමීන් වහන්සේ වචනේ කියන ගර්භයට සාදෙන්න ප්‍රථම මම නුඹව சில දැනගෙන பிள்ளைங்களுடைய பிறப்பு அவங்கள பார்த்து சொல்றேன் பெற்றோரை பார்த்து சொல்றேன் பிள்ளைங்களை பார்த்து சொல்றேன் ඔබගේ දෙමාපියන් බල දරුවන් බල කියන ඔබගේ ඉපදීමට ප්‍රථම ஆண்டவருடைய சிந்தனையில நீங்க இருந்தங்க ඔබගේ දෙවියන් වහන්සේ தாயுடைய கர்ப்பத்துக்கு வருவதற்கு முன்பாய் தேவனுடைய சிந்தனையில இருந்தீர்கள் ஹalleluya ඔබ මවගේ ගර්භාෂ සාදෙන්න ප්‍රථම දෙවියන් වහන්සේ John the Baptist 400 வருடமாய் தேவனுடைய சிந்தனையில இருந்த மனிதர் බෞද්ධසවිල ස්වාමීන් වහන්සේගේ සිතුවිල්ල තුල අවුරුදු 400 කාලයක් සිටියා யோவான் 400 வருடம் தேவனுடைய சிந்தனையில இருந்த යෝහන් மனிதர் බෞද්ධසයේ දෙවියන් වහන්සේගේ සිතුවිල්ල තුල අවුරුදු தேவன் 400 සිටියා கர்ப்பத்துல இருக்கும் பொழுது உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டு இருக்கிறார் දෙවියන් වහන්සේ ஹalleluya ගර්භයේ ඔබ සිටින මොහොත උන්වහන්සේ අනගත වක්තුක ලෙස ඔබ ආලේප කරලා எத்தனை තිබෙනවා பெற்றோருக்கு விருப்பம் ඔබ කී දෙනෙක් දෙමාපියන්ට சில කැමතිද நேரம் எஸ் நான் சொல்றது இது உண்மை சில நேரம் டாக்டர் ஆகலாம் இட்ஸ் a good very good very good මේක සමාජ විට ඔබ ડોක්ටර් වෙන්න පුළුවන් මේ වගේ විවාද දේවල් එන එක සැබෑ දෙයක් அது அப்படி நடப்பதாக ඒක එම සිදු වේවා அது நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை ඒක பண்றேன் සිදු වෙන ஆனா පිණිස எத்தனை பேர் මම என் புள்ள எவஞ்சலிஸ்டா மாறணும் කී දෙනෙක් හිතනවාද එවන්ජලික වරෙක් වෙන්න ඕනේ எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை great evangelist great man of God மாத்தணும்னு ඔබ කී நினைக்கிறீங்க දෙනෙක් විශ්වාස බලාපොරොත්තු වෙනවද ඔබගේ දරුවන් හොඳ සුභාරංචිකයෙක් හොඳ දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් වෙන්න ඕනේ කියලා நான் ஒரு நாளைக்கு பேசுறேன் வேதத்துல முதற் கனி the first fruit මම දවසක ඔබට කතා කරන්නම් මේ ප්‍රථම ඵලය ගැන the first fruit and first born belong to
God. මේ ප්‍රථම ඵලයස පළවෙනි ප්‍රථම ඉපදුනා වූ දරුවා දෙවියන් වහන්සේට කියන දේ කතා Belong to කරනවා. தேவன் வாச தேவனுக்கு அது ඒක உரித்தானது. දෙවියන් වහන්සේට අයිති දෙයක් කියලා The කියලා තිබෙනවා. first fruit and first born belong to God. පළමු ඉපදීමත් ඒ වගේම පළවෙනි ඵලයත් දෙවියන් වහන්සේට අයිතිව තිබෙනවා. எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணி මේ දින இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේට ඔබගේ දරුවන් ඔබ කැප කරනවාද? Hallelujah. 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 Oh rabaseri karabase. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அறிஞ்சாரு. දෙවියන් වහන්සේ ගල්බේ සිටින මොහොතේ என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஓ எங்கட வாழ்க்கையில අපගේ தாய் உருவாகும் இந்த பாட்டு எழுதினவரு யாருன்னு எனக்கு தெரியாது. මේ ගීතිකාව ලිව්වේ කවුද කියලා දන්නේ நான் முதலாவது இந்த பாட்டுல நூரெலியாக்கு நான் போயிருக்கிற நேரம் මම නුවරඑළිය දවස ගියා මොතේ நானோ பிறக்கும் ஒரு சபையில நிக்கும் பொழுது ஒரு சின்ன மகள் வந்து பாடுற நேரம் அப்பதான் இந்த பாட்டை முத நான் கேட்கிறேன். නානෝය ඒ පොඩි සභාවක ඉන්න මොහොතේ තමයි එක දරුවෙක් ඇවිල්ලා ගායනා කරනකොට මම මේ ගීතිකාව ඇසුවේ. சில நேரம் எனக்கு புரியல. සමහරවිට අපිට තේරෙන්නේ නැහැ. இந்த பாட்டை எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. මේ ගීතිකාව කොපමණ ලස්සනට அவருக்கு කියලා තිබෙනවද? ஆண்டவர் எவ்வளவு வெளிப்பாடு படுத்திருக்கிறாரு. දෙවියන් වහන්සේ කොපමණ උසස් කරලා තිබෙනවද? பிள்ளைகளை தேவன் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பரிசுத்தப்படுத்துறாரு. දෙවියන් වහන්සේ දරුවන් ගර්භයේ සිටින මොහොතේදී උන්වහන්සේ පවිත්‍ර කරනවා. Hallelujah. Hallelujah. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே வாய்களை திறந்து என் கருவை கண்டே முகே விழுத்த கரோ என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகுதே தாய் கருவிலே. ஓ எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. தரிசனம் உருவா. எப்படி அப்பா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படி அப்பா, எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்று பிறக்க செய்தே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டே,
கரையாமல் காத்து கொண்டே குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதுவேன் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டிரையா என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா என் தாயுருவாகும் முன்னே தாயுருவாகும் என் கருவை கண்டீரையா என் பேருருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ සැලැස්මුන් වහන්සේ ඉෂ්ට அவர் කරගෙන சொன்னதை செய்கிறவர் උන්වහන්සේ කිව් දේ ඉෂ්ට කරන්න அவர் பேசுகிற தெய்வம் උන්වහන්සේ කතා කරන්නව அவர் பேசுகிற தெய்வம் උන්වහන්සේ කතා කරන්නව දෙවියන් වහන්සේ ஹalleluya හalleluya பல வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லி இருக்கலாம் කාලයකට බොහෝ වස්සවලට ප්‍රථම උන්වහන්සේ நீங்க කතා කළා சில நேரம் ஒரு அமைதலான காலமா இருக்கலாம் සමහර වෙලාවට නියඬ කාලයක් වෙන්න පුළුවන් என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கலன்னு நினைக்கலாம் සමහරවිට මගේ ජීවිතේ මොකද සිදුුනේ නැහැ කියලා ඔබ හිතන්න පුළුවන් ஆண்டவர் பேசவே இல்லைன்னு நினைக்கலாம் ස්වාමීන් වහන්සේ කතා කරේම නැහැ කියලා ඔබ හිතන්න පුළුවන් ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya யோபு ஒரு இடத்துல சொல்றாரு யோப் එක ස්ථානයක කියනවා அருமையா சொல்றாரு ඒක යහපත් දෙස කියනවා நான் முன்னுக்கு போனேன் ஆண்டவரை காணல මම ඉදිරියට ගියා මම ස්වාමීන් වහන්සේ දුටුවේ නෑ நான் பின்னுக்கு போனேன் அங்கேயும் ஆண்டவரை காணல මම පසුපසට ගියා දැක්කේ නෑ நான் வலது பக்கம் போனேன் அங்கேயும் அவரை காணல මම දකුණු පැත්තට ගියා මම දැක්කේ නෑ நான் இடது பக்கம் போனேன் அங்கேயும் මම காணல වම් පැත්තට ගියා දැක්කේ නෑ அப்புறம் சொல்றாரு ඊට පස්සේ කියනවා அவர் ஒளிஞ்சிருந்து என்ன பாக்குறாரோ මාව උන්වහන්සේ සංග වෙලා ඉඳලා මාව දකින් බලනවා எனக்கு ஆச்சரியமா இருக்கு මට පුදුමව තිබෙනවා அந்த வேர்டு ඒ වචනය யோபுல தான் இருக்கு யோப் පොතේ කියනවා 23 ஞாபகம் இல்லையே ஓ ஓ ரபாஷ் அம்தூர் அல்ல ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துறதுக்காக அந்த வசனத்தை நான் தேடிட்டு ඒක இருக்கிறேன் කාරණාවක් කියන පිස්සේ වචනේ මම ඔයාගෙන ரபாஷ் அம்தூர் அல்ல வாசிங்க பாப்போம் நான் முன்னுக்கு போனாலும் அவர் இல்ல நான் பின்னுக்கு போனாலும் அவரை நான் இவனே ஏற்கனவே நொந்து நூலாவி இருக்கிறாரு யோப் ඇවිල්ලා වේලස්සනින්ම ගොඩාක් දුකට පත් වෙලා පීඩාවට පත් වෙලා அவர் என்ன சொல்றாரு ඔව් කුමද්ද කියන්නේ ஆண்டவரை சந்திச்சா நான் கேட்கணும் මම ස්වාමීන් වහන්සේ ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது ඇයි මගේ ජීවිතේ මේ වගේ සිදු වෙන්නේ ஆண்டவரை சந்திச்சு கேட்கறதுக்காக நான் முன்னுக்கு போறேன் මම ස්වාමීන් වහන්සේ මුණ ගැසලා අසල පිට ඉදිරියට යනවා ஆண்டவர் அங்கேயும் இல்ல උන්වහන්සේ එතනත් නැහැ நான் பின்னுக்கு போறேன் මම පස්සට ගියා அங்கேயும் இல்ல ඒ ස්ථානෙත් නැහැ அடுத்த வார்த்தை வாசிங்க இடது பக்கம் பார்க்கிறேன் அங்கேயும் இல்ல වම් පැත්තේ බලන උන්වහන්සේ නැහැ ஐயோ அவர் ஒளிஞ்சிருக்கிறாரோ எனக்கு என்ன அவர் என்ன ஒளிஞ்சிருக்கிறாரா උන්වහන්සේ සංග වෙලා ඉන්නවද எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா මට இருக்கு මේ වචනේ පුදුමව තිබෙනවා எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு පුදුම වූ වචනයක් யோபு இவ்வளவு போராட்டத்துல போறாரு யோப் මේ බවන පරවැදීමෙන් யோபு යනවා இவ்வளவு வேதனையில போறாரு මේ විශාල වේදනාවෙන් යනවා நான் உங்களை பார்த்து சொல்றேன் මම ඔබට යම් බලලා කියනවා சிலர் அவர் ஒளிஞ்சிருந்து என்ன செய்யறாரா සමායට උන්වහන්සේ සංග වෙලා ඉන්නව මොනවද அடுத்த කරන්නේ வார்த்தை வாசியம்மா ඊළඟ වචනේ ஹalleluya கரங்களை தட்டி உங்களுக்கு விளங்கிச்சோ விளங்கலையோ கரங்களை தட்டி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க නැද්ද නමුත් අත්පොළ සම්දෙවි උන්වහන්සේගේ නාමයෙන් මම எனக்கு நிச்சயமா தெரியும் அது கொஞ்சம் விளங்கி இருக்கும் விளங்காம இருந்திருக்கலாம் සමහර විට ඔබට நான் තේරෙනවා உங்களுக்கு වගේ சொல்லவா තේරෙන්නේ அட නැති ரகசியத்தை சொல்லவா මම ඒකේ රාස කියන්නද அவர் சொல்றாரு ඔව් කියනවා எனக்கு ரொம்ப போராட்டம் මට පෝර බැදීම් වැඩි
10 பிள்ளைகள் இழந்துட்டேன், මං දරුවන් 10 දෙනෙක් නැති எல்லா කරා. ஆடு மாடு சொத்தெல்லாம் இழந்துட்டேன். මගේ දේපල සියලු දේම නැති කරා. இப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். එයාගෙන් මම ප්‍රශ්නයක් අහනවා. ஏன் எனக்கு, මට ඇයි මෙම ஏன் எனக்கு ඇයි මට මෙම உடைஞ்சு நொந்து நூலாவி இருக்கிறாரு? කැඩි බිඳී එක තැන් වුණා වූ මිනිස්සෙක් ඇටියට முன்னுக்கு போயிட்டு பாக்குறாரு, ஆண்டவரை பார்க்க முடியுமா? ඉස්සරහට කියලා බලනවා ස්වාමින් වහන්සේ Okay, බලන්න. முன்னுக்கு ஆண்டவர் இல்ல. ඉස්සරහ ස්වාමින් වහන්සේ So, නෑ. பின்னுக்கு போயிட்டு பாப்பா ஆண்டவர் இருக்காரு. පස්සට කියලා බලමු දෙවියන් වහන්සේ So, ඉන්නවද? வலது இடது பக்கம் பாக்குறாரு, දකුණ වම බලනවා. அவரு ஒளிஞ்சிட்டாரோ? උන්වහන්සේ සැඟ ஆனா ஒரு வார்த்தை சொல்லுது, නමුත් එක වචනයක් කියනවා. நான் போறது எல்லாத்தையும், சிங்களம் எப்படி இருக்கா, நான் தமிழ்ல எப்படி, நான் போறது எல்லாத்தையும் அவரு, ஆனாலும் the but, ஆனாலும் ඒත් ஒளிஞ்சிருந்து எந்த வழியில போகிறது என்பதை ஆண்டவர். ඒත් උන්වහන්සේ මා යන මාර්ගය දන්නාසේක. උන්වහන්සේ Hallelujah. සැඟ වෙලා ඉඳලා උන්වහන්සේ අපේ යන Hallelujah. හalleluya. சிலரும் அம்மா அப்பாங்க பிள்ளைங்களை ஒளிஞ்சிருந்து அப்படியே ஷாப்பிங் மாலுக்கு போனோன்னு என்ன செய்யறான்னு அப்படியே ஒளிஞ்சிருந்து பாப்பாங்க இல்லையா? සමහර දෙමාපියන් දරුවන් shopping mall එකට ගියාට පස්සේ දරුවන් සැඟවිලා ඉඳලා බලන්න පුළුවන්. ஆனா அவரு உங்களுக்கு தென்படல, නමුත් ඔවුන්ට ඔබට ඒ පේන්නේ உங்களுக்கு නැහැ. அது விளங்கல்ல, ඔබට ඒක දකින්න எல்லா இடமும் தேடுறங்க. හැමතැනම ஆனா සොයනවා. அவர் ஒளிஞ்சிட்டாரோ? නමුත් උන්වහන්සේ සැඟ වුණා. அவர் ஒளிஞ்சிட்டாரோ? උන්වහන්සේ සැඟ ஆனா அவர் වුණා. உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. උන්වහන්සේ ඔබ நீ බලාගෙන போற வழியை பார்த்துட்டு ඔබ යන இருக்கிறார். මාර්ගය ஹalleluya. බලාගෙන සිටිනවා. நீங்க හalleluya. போற எல்லா வழியையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ඔබ උන්වහන්සේ ඔබ යන්නා වූ සෑම මාර්ගය උන්වහන්සේ බලා சில நேரம் நீங்க நினைக்கலாம், සිටිනවා. ஒளிஞ்சிட்டாரோ, සමහරවිට ඔබ நான் முன்னுக்கு போனேன், பின்னுக்கு போனேன், லெஃப்ட் போனேன், ரைட் போனேன், எங்கேயும் என் ஆண்டவர் இல்ல. මම ඉස්සරහට ගියා පස්සට ගියා වම් පැත්තට ගියා දකුණු පැත්තට அவர் ගියා ஒளிஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. උන්වහන්සේ සංග වෙලා ඉඳන් බලාගෙන ஆனா සිටිනවා. இன்னொரு வார்த்தை எனக்கு තව ஆச்சரியத்தை එක වචනයක් உருவாக்குது. උන්වහන්සේ පුදුමව තිබෙනවා. இப்ப ஆச்சரியமா இருக்கு, දැන් ඒක පුදුම ஆண்டவர் කාරණාවක්. முன்னுக்கும் இல்ல பின்னுக்கும் இல்ல, උන්වහන්සේ ඉස්සරහත් නැහැ පස්සෙත් නැහැ. வலதும் இல்ல இடதும் இல்ல, වමෙත් නැහැ දකුණෙත් அவர் නැහැ. ஒளிஞ்சிருக்கிறாரு. උන්වහන්සේ සංග වෙලා ඉන්නවා. ஆண்டவர் எனக்கு விளங்கல்ல. උන්වහන්සේ මට තේරෙන්නේ அந்த නැහැ. நேரத்தில் ஆண்டவர் உன்னை சுத்திகரித்து கொண்டு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை டு சர்ச் உங்களை எல்லாரையும் பார்த்து நான் ඔබ சொல்ல උන්වහන්සේ விரும்புகிறேன். පවිත්‍ර කරගෙන සූදානම් කරන එක ඔබ තේරුම් ගන්න ඕනේ සභාවක් அவர் ඇටියට කියන එක உங்களுக்கு කියන්න. விளங்கலாட்டியும் ඔබට உங்களுக்கு නොතේරුණා. அவர் தென்படலாட்டியும் ඔබට උන්වහන්සේව දකින්න බැරි වුණා. அவர் ஒளிஞ்சிருந்தாலும் උන්වහන්සේ සංගවිලා கிரிகை හිටියා. செய்கிறது போல இல்லாம இருந்தாலும் උන්වහන්සේ ක්‍රියා නොකරන්නා වූ அவர் කෙනෙක් ඇටියට மறைந்து- සිටියා. உங்களுக்கு அவர் மறைவா இருந்தாலும் ඔබට උන්වහන්සේ සංගවිලා තිබුණා. நான் விசுவாசிக்கிறேன், මම විශ්වාස කරනවා. ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு செஞ்சு கொண்டு උන්වහන්සේ இருக்கிறாருங்கிற ඔබට மற்றும் යමක් කරගෙනම සිටිනවා කියන දේ எத்தனை பேருக்கு உணர்றாங்க? ඔබ කී දෙනෙක් ඔබට எனக்கு ඇඟෙනවද? ஆண்டவர் விளங்கல, මට තේරෙන්නේ ஆனா නෑ. ஆண்டவர் எனக்குள்ள, මට මා තුල என் ஜீவியத்துக்குள்ள, මගේ ජීවිතය තුල என் ஊழியத்துக்குள்ள මගේ සේවය තුල ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு උන්වහන්සේ இருக்காரு, යමක් කරගෙන සිටිනවා. செஞ்சுட்டு இருக்கிறாரு. කරගෙන සිටිනවා. ஹalleluya. හalleluya. இந்த ஸ்டோரி கடைசிக்குள்ள வந்துருவோம். මේ story இது එක අවසානයේ இது ஒரு பெருசா நான் பேசணும். මම මේක තව විශාල ලෙස කතා කරන්න ඕනේ. ஹalleluya. Hallelujah. ஓ ரபஷே. அதே நேரத்துல தேவதூதன் பேரு மரியாளோட பேசுறாரு. මේ මරියා සමගත් දේවදූතයා ගිහලා කතා කරනවා. மரியாளோட பேசுறாரு. මරියා සමග කතා කරනවා. மரியாளுக்கு என்ன சொல்றாரு? මරියාට කුමක්ද කියන්නේ? நீ கன்னிகையா இருக்கிறாய், ඔබ කන්‍යාවක් සිටිනවා. உனக்கு நீயும் ஒரு பிள்ளையை பரிசுத்தாவில நிறைஞ்சு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா. ඔබත් එක සුදාමයෙන් පිරි දරුවෙක් බී කරනවා. அப்படி ஒரு வார்த்தை நாங்க உண்டு, அப்படி வார்த்தை உண்டு. ஓகே, இப்ப அத நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்கு நான் இப்ப கீழே போறேன். මම ඒ කාරණාව අයින් කරලා ඒ කාරණාව වෙන இப்ப දවසක් අරගෙන මම இந்த පල්ලෙහාට යනවා. இதோட முடிச்சிட்டா நல்லோன்னு நினைக்கிறேன். මේකෙන් අවසන් කරන්න මම இப்ப කැමතියි. என்ன வருதுன்னு சொன்னா, මේක කුමක්ද සිදු වෙන්නේ? கொஞ்சம் கண்ணை இருக்க பிடிச்சிட்டு என்னைய பார்க்க முடியுமா ஒரு 5 நிமிஷம்? ඔබ හස් දෙක පොඩ්ඩක් තදින් අල්ලගෙන මාව පොඩ්ඩක් බලන්න පුළුවන්ද? கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு எனக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படி பார்க்க முடியுமா? මාව පොඩ්ඩක් බලන්න පුළුවන්ද? ஹalleluya. හalleluya. ஓ, இப்ப இயேசு மரியாளுக்குள்ள வந்துட்டாரு. දැන් යේසුස් වහන්සේ මරියා තුලට ආවා. அவர் பேசிட்டாரு, උන්වහන්සේ කතා කළා. உனக்குள்ள நான் வர போறேன், ඔබ තුලට මම එන්න යනවා. இயேசு அனுப்ப போறேன். යේසුස් වහන්සේ இப்ப එවන්න இப்ப යනවා. தேவதூதன் காபிரியல் தேவதூதன் சொல்றாரு, මේ ගාබ්‍රියල් දේවදූතයා කියනවා உன் இனத்துல
ஒரு ஆள்படி புள்ள பெறறதுக்கு இருக்கிறாங்க அவளுக்கு இத்தனை மாசம்னு சொல்லி சொல்றாங்க මේ ඔබගේ කෙනෙක් මේ වගේ දරුවෙක් ලැබෙන්න ඉන්නවා මෙයාට මාස මෙච්චරයි කියලා කියනවා. இப்ப இவ எத்தனை மைல் கிலோமீட்டர் போனங்கறத விட்டுருங்க. එයා කිලෝමීටර් කීයක්ද ගියේ කියන එක අත්හරින්න. எனக்கு அளந்து நிறுத்து சொல்லலாம் மரியாள் போன கிலோமீட்டர். මට මේ කිලෝමීටර් ගාන මැනලා බලන්න ඕනේ. බලන්න පුළුවන්. சொல்லலாம். කියන්න පුළුවන්. ஆனா அதுல அது இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஸ்பிரிச்சுவல் பக்கம் உங்களுக்கு இல்ல இன்னைக்கு. ඒකේ ඉන්ෆර්මේෂන් එකක් පමණයි. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப என்ன நடக்குதுன்னா දැන් කුමක්ද සිදු වෙන්නේ? ஹalleluya அமித்தையா வாமே அமித்தையா. ஓ ஹalleluya. හalleluya. ஓ ஹோ ரபாஷா பிள்ளையா நினைச்சிராதீங்க. වැරදි හිතන්න එපා. அமித்த யாரும் பிள்ளையா நினைச்சிராதீங்க. அமித்து வேற ஹalleluya. இப்ப நாத்தா இன்னைக்கு மரியாள் நீதான் எலிசபெத் பேரை மாத்தி கொள்ளுங்க. எலிசபெத் உங்களுக்கு ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி செய்றேன். ඔබට යමක් කියන්න මම. ஓகே பாத்தங்களா அமித் எடுத்தோனே இவ்வளவு பேர் சிரிச்சு சந்தோஷமா பாக்குறாங்க. අමිත්ව ගත්තේ ගොඩක් දෙනෙක් hina වෙලා බලන එක. ஓகே எனக்குள்ள இயேசு මා තුල යේසුස් වහන්සේ. எனக்குள்ள இயேசு வந்துட்டாரு. මා තුල යේසුස් மரியாளுக்குள்ள இயேசு வந்துட்டாரு. மரியா තුල යේසුස්. மரியாளுக்குள்ள வேர்ட் வந்துட்டு ராதிகா மரியாளுக்குள்ள வேர்ட் வந்துட்டு. මාරියා තුලට වර්ඩ් එක ආවා. வார்த்தை தெய்வம் தெய்வம் தான் வார்த்தைங்கிறதெல்லாம் உண்டு அதை விட்டுருவோம். ඒ දෙවියන් වහන්සේ වචනේ දෙවියන් වහන්සේ කියලා மரியா போறா. මාරියා යනවා. எலிசபெத் එලිසබෙත් அப்படியே வாழ்த்த ஆரம்பிக்கிறா. මාරියා එලිසබෙත් එලිසබෙත්. සුබ පතනවා. மரியா உன்னை வாழ்த்துறேன். මාරියා එතන මම ඔබ සුබ පතනවා. இப்ப இந்த கைட உடைஞ்சிச்சு. சரி நீங்க இப்ப சொல்லுங்க. දැන් ඔබ කියන්න. எனக்குள்ள இயேசு. මා තුල எல்லாரும் என்னை பாருங்க. දැන් මාව බලන්න. மரியாளுக்குள்ள இயேசு. நியோமி எனக்குள்ள இயேசு. මා තුල යේසුස්. நான் போறேன் யாரை பார்க்க? මම බලන්න යන්නේ யாரை කවුද? பார்க்க? කවුද? எலிசபெத் பக்கத்துல தட்டி சொல்லுங்க. எலிசபெத் ළඟ ඉන්න කෙනා තට්ටු කරලා කියන எலிசபெத் போயிட்டு மரியாள் போயிட்டு මාරියා ගිහිල්ලා உங்களையால நானும் குழம்பிட்டேன். ඔබ නිසා මමත් කියන්නේ. சேரா அமித் யாரு? எலிசபெத். வாழ்த்தும் பொழுது සුබ පතනකොට என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க. யாராவது வாசிங்க. அந்த வார்த்தையை ஸ்கிரீன்ல போட்டுருங்க. அத்லிசெக்கதான். ஓகே எலிசபெத் எஸ் நீ தான் எலிசபெத். எலிசபெத் மரியாளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது மரியாளுக்குள்ள யாரு இருந்தா? சர்ச். මාරියා තුල කවුද හිටියේ? மேரி எஸ் எஸ் இருந்தாரு. வார்த்தையை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் உள்ள நல்ல வயிறு ஒண்ணு இருக்கு. ஹalleluya praise the Lord. ஓ ஹalleluya. இந்த வயிற்று நான் அதை நினைச்சு எடுக்கல சமம் என்ன இந்த வயிற்றுக்குள்ள உள்ள பிள்ளை මේ බඩේ තුල හිටියව දරුවා துள்ளிச்சான் துள்ளிச்சு උඩ පැන්නා. என்ன சிங்களத்துல எப்படி இருக்கு? පැන්නා. தெங்கலுவா. ஓ ஹalleluya. இந்த ஹalleluya. ஓ யாரு வாழ்த்துறது? කවුද සුබ පැතුවේ? ஹalleluya. ஓகே யாரு வாழ்த்துறது? மரியாள் வாழ்த்தும் பொழுது பவித்ரன் இருக்க. பவித்ரன் ஓகே ஓகே பாபு என்ன பேரையா? இப்போ எனக்குள்ள மரியாளுக்குள்ள ஜீசஸ். මාරියා තුල යේසුස් වහන්සේ. ஒரு நிமிஷம் ஐயா. Thank you. එක විනාඩියක්. சிஸ்டர் உங்களோட மகன் வந்திருக்கானா சிஸ்டர் ஜெயந்த வீட்ல? ජයන්තගේ. ஐயோ அவனை கண்டோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஓகே ரைட் அவனுக்கு ஒரு வேலை நடக்கணும். சரி ஓகே ரைட் நான் கண்டுட்டேன். ஓகே இப்போ நான் என்ன சொல்றேன்னா කුමද්ද කියන්නේ? இப்ப வாழ்த்தும் பொழுது මේම සුබ පතනකොට வாழ்த்தும் பொழுது සුබ පතනකොට இங்க கர்ப்பத்தில் உள்ள புள்ள துள்ளுச்சு. මේ ගර්භයේ හිටියව දරුවා දැඟලුවා. ரெண்டாவது என்ன நடந்துச்சு? දෙක කුමද්ද සිදු? செகண்ட் எலிசபெத் பரிசுத்தாவியினால் එලිසබෙත් நிரப்பப்பட்டு සුදාමෙන් පූර්ණව உரத்த சத்தம். ஓகே thank you அமீர் thank you நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? මම කුමද්ද කියන්නේ දන්නවද? இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ඔබ මේ රාස තේරුම් ගන්න. மரியாள் போயிட்டு கை கொடுத்தனாலயோ வாழ்த்துனாலயோ புள்ள துள்ளல. මාරියා ගිහිල්ලා සුබ පතපු නිසාත් අත් දුන්න නිසාත් දරුවා දැඟලුවේ නැහැ. மரியாளுக்குள்ள இயேசு இருந்தபடியினால் මාරියා තුල යේසුස් වහන්සේ. மரியாளுக்குள்ள இயேசு இருந்தபடியினால் மரியாளுக்குள்ள இயேசு இருந்தபடியினால் கர்ப்பத்தில் உள்ள பிள்ளை துள்ள ஆரம்பித்தது. ගර්භයේ සිටියව දරුවා දඟලන්න පටන්
நான் இன்னொரு விதத்துல என் பாஷையில சொல்லுவேன்னா මගේ භාෂාවෙන් කිව්වොත් கர்ப்பத்தில் உள்ள பிள்ளை அபிஷேகம் பண்ணப்பட்டுச்சு. ඒ ගර්භයේ සිටියා වූ දරුවා ආලේපන நான் உங்களை பார்த்து சொல்றேன், මම ඔබට බලලා කියනවා யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாய் இயேசு அவனை அபிஷேகம் பண்ணினன்னு சொன்னா நீங்க நம்பியா போறங்க? යේසුස් වහන්සේ මේ යෝහන් බෞතිස්ම ඉපදෙන්න ප්‍රථම යේසුස් වහන්සේ ඔබ ආලේප කරා කියන දේ ඔබ කිව්වොත් විශ්වාස කරන්න இதென்ன යනවා. பாஸ்டர் புதுசா என்னமோ சொல்றதுக்கு நீங்க நினைக்கலாம். පාස්ටර් ඔබ මොනාරි நான் உங்களை பார்த்து சொல்றேன், මම ඔබ බලලා நான் உங்களை කියනවා. பார்த்து මම ඔබ சொல்றேன். බලලා කියන්න. ஹalleluya Hallelujah. ஹalleluya. இயேசு மரியாளுக்குள்ள இருந்தபடியா යේසුස් වහන්සේ මරියා තුල සිටින නිසා ஹalleluya அங்க எலிசபெத் ஆவியில நிறைஞ்சா, ඒ එලිසබෙත් ආත්මයෙන් පූර්ණව பரிசுத்த ஆவியில நிறைஞ்சா, சுத்தாவின் பூர்ணவ. ஜான் தி பேப்டிஸ்ட் நிறைஞ்சா, யோவான் ஓ பௌத்திஸ்ம ஹalleluya கர்ப்பத்தில் உள்ள யோவான் ஸ்நானகன் துள்ள யோவான் ஆரம்பித்தார். பௌத்திஸ்ம கர்ப்பේ ඉඳන් දඟලන්න පටන් ගත්තා. இயேசுவுடைய அபிஷேகம், යේසුස් වහන්සේගේ இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு යේසුස් வந்துட்டுனா, වහන්සේගේ වචනේ ඔබ තුල දාවන கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டுனா ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ඔබ තුල දාවන உங்களால முடியும். ඔබ තුලින් நீங்க පුළුවන්. வாழ்த்துற நேரம் ඔබ සුබපත ஹalleluya Hallelujah. பெரிய காரியங்களை நடத்த Hallelujah. தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹalleluya. ආදේවල් කරන පිසු උන්වහන්සේ බලවත් සිටින දී කියන දේ ඔබට කියන්න කැමතියි. ரெண்டு பேரும் 6 மாசம் வித்தியாசம். දෙදෙනාටම මාස 6ක ஜான் වෙනසක් தி තිබෙනවා. பேப்டிஸ்ட் பிறப்பதற்கு முன்பு யோவான் பௌத்திஸ்ம ඉපදෙන්න ප්‍රථම எனக்கு தெரியாது தாய்மாருங்க எனக்கு சொல்லுங்க, இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன். තව විනාඩි 5න් 10න් இந்த ඉවර சப்ஜெக்ட் කරනවා. இதுக்கு பிறகு நான் பேச மாட்டேன், செகண்ட் இல்ல முடிச்சிடுறேன். මේක තවදුරට කතා කරන්න ඉවර කරනවා. சாதாரண கர்ப்பத்துல பிள்ளை வந்த பிறகு எத்தனை மாசத்துல அது என்ன துள்ளணும் என்னமனு சொல்லுவாங்களே, මාස பிள்ளை කීයෙන් பிள்ளை දරුවා துள்ளுது புள்ள எத்தனை மாசம்? මාස කීය 5 மாசம். மாச Okay, சரியா? என்னம்மா 5 மாசம் 6 மாசம் 4 மாசம் சரி சரி ஓகே விட்டுருங்க. நான் பிறக்குள்ள என்ன ஆச்சரியம் தெரியுமா? මම ඉපදෙනකොට මොනවද දන්න පුදු என்னை பாருங்க, මාව බලන්න எங்க அம்மாக்கு 5 மாசம் வரைக்கே தெரியாது. අම්මට මාස 6ක් වෙනකන් මාස 5ක් யாரோ වෙනකන් எங்க அம்மாவை பார்த்து உங்க வயிறு கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு சொன்னனால தான் எங்க அம்மாவுக்கே தெரியும் நான் எங்க அம்மா வயிற்றுக்கு இருக்கேன். ඒ අම්මා දන්නේම මම කෙනෙක් බල්ලා ඔයාගේ බඩ පොඩ්ඩක් ඉතිමිලා කියනවා කියනකොට තමයි දන්නේ. 56 57 வருஷத்துக்கு முதல்ல நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். අවුරුදු 50 55ක් 57කට ඉස්සෙල්ලා වෙන எங்க දේවල් அம்மா கேட்டாலாம் அப்படியான்னு கேட்டாலாம். ඒ අපේ அம்மா ඇහුවලු ඒමද කියලා. அப்புறம் இந்த காசலுக்கு போனோம்னா அவங்க சொன்னாங்களா ஆமா கர்ப்பத்துல ஒரு பேபி இருக்குன்னு ඔය சொல்லி. ඒතකොට මගේ අම්මා මේ කාසලෙකට ගියාට පස්සේ තමයි කිව්වේ ඔව් ඔයාගේ බඩේ දරුවෙක් ඉන්නවා කියලා. எங்க அம்மா 6 மாசமா 7 மாசத்துக்கு பிறகு தான் கிளினிக்கே போயிருக்கா. අපේ අම්මා මාස 6න් අතෙන්ද කොහෙද තමයි ஆனா කිව්වෙම ஒன்னு කියලා. சொல்லவா, එකක් කියන්නද நான் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி அன்னைக்கே ஆண்டவர் මම தீர்மானிச்சிட்டாரு. දෙවියන් වහන්සේට ඕනේ කියලා උන්වහන්සේ එදාම තීරණය කළා. ஆண்டவருக்கு நான் வேணும்னு அன்னைக்கே උන්වහන්සේ தீர்மானிச்சிட்டாரு. මාව ඕනේ කියලා උන්වහන්සේ තීරණය කළා. உங்களுக்குள்ள இயேசு இருந்தா ඔබ තුල යේසුස් වහන්සේ ஹalleluya. හalleluya. உங்களுடைய அபிஷேகம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு ඔබගේ பாத்தீங்களா? ආලේපය කොහමද ඒක ට්‍රාන්ස්ෆර් වෙන්නේ කියලා எப்படி බලන්න. நடக்குதுன்னு ඒක பாத்தீங்களா? කොහමද සිදුවෙන්නේ කියලා බලන්න. கர்ப்பத்தில் உள்ள பிள்ளை துள்ளக்கூடிய அளவுக்கு மரியாள் வந்து கிருபை பெற்றவள், அவளுக்கு கிருபை கொடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ඒ මනියා ඇවිල්ලා කරුණාව ලැබූ තැනැත්තෙක් නමුත් එලිසබෙත්ගේ බඩේ ඉන්න දරුවා දඟලන්න තරමට இப்போ உங்களுக்கு- කරුණාවක් දෙන්න පුළුවන් තැනැත්තියෙක් இப்போ නොවේ. உங்களுக்கு தெரியும், දැන් ඔබට තේරෙනවා போப்பாண்டவர் லியோ டேஷ் மறந்துட்டேன், லியோ லியோ பேர் පෝප්තුමා ඇවිල්ලා ලියෝ லியோ முத துண்டு லியோ, அதுக்கு பிறகு போப் லியோ அப்படிதான் பேர் ஒன்று வருது. ලියෝ කියලා එහෙම තමයි. அவர் வந்தோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. එයා ආපේට ස්ටේට්මන්ට් එකක් දුන්නා. இவ்வளவு நாள் உலகத்துல இருந்துச்சு இயேசு மரியாளும் இணை மீட்பர்கள்ங்கிற வேர்டு தான் இருந்துச்சு, இணை மீட்பர்கள். මරියා යේසුස් වහන්සේ දෙන්නම දෙදෙනා එකට ඉන්නව ගැලුම් කාර්ය කියලා තමයි. ரெண்டு பேரும் தான் இணை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மனித குலத்தை மீட்கிறாங்கன்னு இணை மீட்பர்கள் தான் මේ சொல்லிட்டு இருந்தோம். දෙදෙනාම එකතු වෙලා තමයි මනුස්ස සංගතිය ගලවන්නේ මුදවන්නේ அவர் කියලා. வந்து ஒரு வேர்டு சொன்னாரு, නමුත් එයා ඇවිල්ලා එක වචනයක් කිව්වා. இயேசு மட்டும்தான் மீட்பர், இணையை சேர்க்கவே கூடாது, சேர்த்தா இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனம் இல்லைங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டார். එයා කිව්වා යේසුස් වහන්සේ පමණයි ගැලුම් කාර්යය නම් ඒකට සම්බන්ධව තව කෙනෙක් ඉන්න බෑ. එම දුන්නා නම් යේසුස් වහන්සේට දෙන්න ගෞරවයක් නැති වෙනවා. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பேசுறோம், අපි ගැලවීම ලැබු කාලේ ඉඳන් කතා ரொம்ப කරනවා. பேர் கேட்க மறந்துட்டாங்க. බොහෝ දෙනෙක් අසන්න බැරි වුණා. ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், නමුත් ඔබ බලලා කියන්න இயேசு வல்லமை உள்ளவர். යේසුස් වහන්සේ බලවත් වූ உங்களுக்குள்ள ஆண்டவர் கிரியை ඔබ තුල செய்கிறார். උන්වහන්සේ ක්‍රියා කරනවා. ஹalleluya. හalleluya. கடைசியா சொல்றேன், අවසානයේ කියන්න இயேசு பேசுகிறவர். යේසුස් වහන්සේ කතා කරනවා. எவ்வளவு வருடம் போனாலும் කොපෝන වර්ෂයක් அவருடைய திட்டத்தை, උන්වහන්සේගේ அவருடைய நோக்கத்தை උන්වහන්සේගේ අරමුණ அவர் நிறைவேற்ற சகரியாவையும் எலிசபெத்தையும் தேடினது போல் උන්වහන්සේගේ සැලස්ම ඉෂ්ට කරන්න සකරියස්
එලිසබෙත්ව සෙව්වා වගේ உங்களை ஆண்டவர் தேடி ඔබවත් கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ සොයාගෙන ඉන්නවා. நீங்க உங்களோட தான் பேச ඔබ விரும்புறார். සම කතා කරන්න உங்க කැමතියි. மூலமா தான் ஏதோ நிறைவேற்ற උන්වහන්සේ விரும்புகிறார். තුලින් තමයි යමක් ඉෂ්ට කරන්න உங்களோட කැමතියි. தான் பேச விரும்புகிறார். උන්වහන්සේ සමග තමයි උන්වහන්සේ කතා කරන්න කැමතියි. எல்லாரும் எழுமி நிற்போம். සියලු දෙනාම